வேதः பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எப்போது தானே ராமனாக அவதரித்தாரோ அப்போது அவரை சொல்லக்கூடிய வேதமானது தானும் வால்மீகியின் வாயிலாக ராமாயணமாக அவதரித்தது. வேதத்தின் பொருளை விளக்குவதற்காகத்தான் ராமாயணம் தோன்றியது. அந்த ராமாயணத்தில் ராமனுக்கு எத்தனையோ குணங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த சாஸ்திரமே குணங்களை பிரதானமாக கொண்டது. இதன் தொடக்கத்திலும் 16 குணங்கள் நிரம்பியவர் யார் என்றுதான் வால்மீகி நாரதரிடம் கேட்டார். ஆங்காங்கு நடுவிலும் இறுதியிலும் ராமனுடைய குணங்கள் பரக்க பேசப்படுகின்றன. அப்படி எத்தனையோ குணங்கள் இருந்தாலும் அவற்றுக்குள்ளே உயர்ந்ததாக கருதப்படுவது சௌஷீல்யம் என்கிற குணம். அதாவது பகவான் மிக பெரியவனாக இருந்தாலும் மிக தாழ்ந்தவர்களோடும் அவர் வேற்றுமை பாராமல் கலக்கிறார். இந்த குணத்துக்கு சௌஷீல்யம் என்று பெயர். இந்த குணம் இல்லாவிட்டால் நம்மால் பகவானை அடைவது என்பதே முடியாது. வேதங்கள் சொல்லும் பொழுது ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா என்று தெரிவிக்கின்றன. பரமாத்மாவை பற்றி முதலிலே கேட்க வேண்டும். அதற்கு பிறகு கேட்ட அர்த்தங்கள் மனதில் நன்கு பதியும்படிக்கு அவற்றை ஆலோசனை செய்ய வேண்டும். அதற்கு மனனம் என்று பெயர். அதற்கு மேலே அவரை பற்றி தியானம் செய்ய வேண்டும். அவரை பற்றி என்ன அறிந்தோமோ அதை மறுபடியும் நினைவு கூர்ந்து மனதை அவரிடத்திலேயே செலுத்தி லயிக்க வைக்க வேண்டும். இதை செய்து கொண்டே வந்தால் ஒரு நாள் அவரை நாம் கண்டுவிடலாம் என்று வேதம் தெரிவிக்கிறது. ஆனால் அதே வேதம் மற்றொரு இடத்தில் தெரிவிக்கிறது, நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமே வைஷ விருணுதே தேன லப்யா தஸ்ஸீஷ ஆத்மா விவருணுதே தனூம் ஸ்வாம். இந்த பரமாத்மா இருக்கிறாரே, அவரை நீ கேட்டு கேட்டு அறிந்துவிட முடியாது. நீ ஆலோசனை செய்து அவரை அறிந்துவிட முடியாது. அவரை பற்றி பேசி பேசி கூட அவரை முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் இதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று நமக்கு தோன்றும். ஒரு பக்கத்திலே அவரை பற்றி கேட்க வேண்டும், பேச வேண்டும், ஆலோசனை செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும்னு சொல்றது. மற்றொரு பக்கத்தில் கேட்பதாலோ பேசுவதாலோ தியானிப்பதாலோ அவரை அடைய முடியாது என்று சொல்கிறது. ஏன் இப்படி முரண்பாடு? இந்த முரண்பாடை எப்படி போக்குவது என்றால், யமே வைஷய விருணுதே தேன லப்யா தஸ்ஸீஷ ஆத்மா விவருணுதே தனூம் ஸ்வாம். நாமாக பார்த்து, நாமாக கேட்டு, நாமாக தியானம் பண்ணி அவரை அடைய முடியாதே தவிர, அவர் தானாக நம்மை தேர்ந்தெடுத்து தன்னை நமக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் என்றால் அப்போது அவரை நாம் காணலாம். யமேவ ஏஷ விருணுதே தேன லப்யா என்று தெரிவிக்கிறார். யார் ஒருவரை பகவானே வரிக்கிறாரோ, வரித்தல் வரித்தல் என்றால் தேர்ந்தெடுத்தல். மாப்பிள்ளைக்கு வரன் வரன்னு பெயர் சொல்றோமோ இல்லையோ, வது என்று பெண்ணுக்கு பெயர் சொல்கிறோம், வரன் என்று மாப்பிள்ளைக்கு பெயர் சொல்கிறோம். வரன் என்றால் வரிக்கப்படுபவர், பெண்ணாலே தேர்ந்தெடுக்கப்படுபவர் என்று பொருள். அதே போல பகவான் ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து தன்னை முழுவதுமாக அவருக்கு காட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தால் அப்படிப்பட்டவனால் தான் பகவானை அறிந்து கொள்ள முடியும். அது இல்லாமல் நானாக கேட்டு, நானாக அவரை பற்றி பேசி, நானாக தியானம் செய்தாலும் அவரை அடைய முடியாது. அதனால்தான் அவர் நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒருவர் யாரை தேர்ந்தெடுப்பார்? ஒரு பெண்ணே எந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பார்? யாரை அதிகமாக பிடித்துள்ளதோ அவரைத்தான் கணவனாக தேர்ந்தெடுப்பாள். அதே போல பகவானுக்கும் யாரை அதிகமாக பிடிக்கிறதோ அவரை தேர்ந்தெடுத்து தஸ்மைஷ ஆத்மா விருணுதே தனூம் ஸ்வாம், தன்னுடைய அழகென்ன, தன்னுடைய இயற்கை என்ன, தன்னுடைய பெருமை என்ன, இவை அனைத்தையும் அந்த ஜீவாத்மாவுக்கு பகவான் காட்டிக் கொடுக்கிறான். அப்ப அவருக்கு யாரிடத்தில் அன்போ அவருக்கு தன்னை காட்டுகிறார்.
அவருக்கு யாரிடத்தில் அன்பு? பிரியோஹி ஞானினஹா அத்தியர்த்தமகம் சச்ச மம பிரியா. எனக்கு பிரியமானவன் என்னுடைய பக்தன். எவனொருவன் என்னிடத்தில் ஆழமான பக்தி வைக்கிறானோ, அனன்யா பக்திஹி, வேறு யாரிடமும் செலுத்தாமல் என்னிடத்தில் மட்டுமே ஒருவன் பக்தியோடு இருந்தால், யோமே பக்தஹா சமே பிரியா, எனக்கு பக்தனானவன் எனக்கு மிகவும் விரும்பப்படவனாக இருக்கிறான் என்று தெரிவிக்கிறார். அப்ப நாம் பகவானாலே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் வேறு எந்த தகுதியும் தேவையில்லை. அவரிடத்தில் அளவு கடந்த அன்பு இருக்க வேண்டும். அப்படி அவர் அன்பாலே தன்னை காட்ட வேண்டும் என்று முடிவு செய்தவன் தான் குஹப்பெருமான். அவனாக எந்த ஒரு பெரிய முயற்சியையும் செய்து அவரை காண வேண்டும் என்று தான் முயலவில்லை. வானுளார் அறியலாக வானவா என்பராகில் என்று தொண்டடிப்படியாழ்வார் தெரிவிக்கிறார். தேவர்களோ பிரம்மாவோ இவர்கள் கூட தவம் செய்து பகவானை காண முடியவில்லை என்று சொல்கிறார்கள். என்ன தேவாக ந முனயः நச்சாகம் நச்ச சங்கரः ஜானந்தி பரமேசஸ்ய தத்விஷ்ணோ பரமம் பதம். பகவானுடைய அந்த பரமபதம் வைகுண்டம்னு சொல்றாளே, அதை பற்றி நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு அது எட்டவில்லை என்று தெரிவிக்கிறார். இப்படி இவர்களெல்லாம் நிற்கும் பொழுது விண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கன்று அருளையீர்ந்த கண்ணரா, ஒரு கஜேந்திராழ்வான் பக்தியோடு பகவானை அழைத்தவுடன் ஓடி வந்து தன்னை காட்டினாரே. இத்தனை நாட்களாக பிரம்மா கேட்கிறார், இந்திரன் கேட்கிறார், இவர்களுக்கு காட்டவில்லை. ஆனால் தான் தேர்ந்தெடுத்த கஜேந்திரனுக்கு வேற எந்த தகுதியும் இல்லை. பக்தி ஒன்று நன்றாக இருந்தது, ஆகையாலே தன்னை காட்டிக் கொடுத்தார். அப்படி அவர் தேர்ந்தெடுத்த ஒருவன்தான் குஹன். வசிஷ்டர், வால்மீகி போன்ற பெருத்த ரிஷிகள் எல்லாம் இருந்தார்கள். அவர்களுக்கு தன்னை காட்டிக் கொடுக்கவில்லை. மேலே கூடையே இருந்த தசரதன், கௌசல்யை முதலானவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கவில்லை. சுக்ரீவன், விபீஷணன் முதலானோர்களுக்கும் தான் காட்டிக் கொடுக்கவில்லை. குஹனுக்கு அவன் எந்த முயற்சியும் செய்யாதபடியும் தன்னை காட்டிக் கொடுத்தான். இந்த குணத்துக்கு தான் சௌஷீல்யம் என்று பெயர். தான் பெரியவனாக இருந்தாலும் மிகச் சிறியவன், தாழ்ந்தவன் ஒருவனிடத்தில் பக்தி மட்டும் இருந்தால் போரும், நான் உன்னை நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேன், தம்பியாகவே ஏற்றுக்கொள்கிறேன்னு கலக்கிறாரோ இல்லையோ, அந்த குணத்துக்கு சௌஷீல்யம் என்று பெயர். இதைத்தான் குணம் என்று தெரிவிக்கிறார்கள். முதல் ஸ்லோகத்தில் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் என்று வால்மீகி கேட்டார். 16 குணங்களை கேட்டாரோ இல்லையோ, அதில் 15 குணங்களுக்கு அதன் பெயரை சொல்லியே கேட்டார். யாருக்கு வீரம் உண்டு, யாருக்கு தர்மம் தெரியும், யார் செய்நன்றி அறிந்தவர், யார் உண்மையே பேசுபவர், யார் எடுத்த காரியத்தில் திருடமாக நிற்பவர், இப்படி பல கேள்விகள். 15 கேள்விகளை விசேஷத்திலே கேட்டார். ஒரே ஒரு கேள்வி மட்டும், முதல் கேள்வி கஹா குணவான், குணமுடையவன் யார் என்று கேட்கிறார். 15 கேள்விகள் அதை பற்றி தானே இருக்கு. அப்ப முதல் கேள்வி எதற்கு குணவான் என்று? பொதுவாக ஒரு முறை குணமுடையவர் யார்னு கேட்டுட்டு மறுபடியும் இந்த 15 குணமுடையவர்கள் யார்னு கேட்க தேவையில்லை. தனியாக 15 முறை கேட்டாலே அதே பொருள்தான். அப்ப இங்கு குணவான், குணத்தை உடையவன் யார் என்றால், அந்த குணம் என்றால் பொதுவாக எல்லா குணங்களும் என்று பொருள் அல்ல. சௌஷீல்யம் என்ற குணத்தை உடையவன் யார்? குணம் என்றால் குணயதீதி குணஹ, எது ஒன்று அந்த ஒரு வியக்தியினுடைய பெருமையை ஏற்றுகிறதோ, பெருக்குதல்னு சொல்றோமோ இல்லையோ. குணனம் என்றால் பெருக்குதல். 2 2 4, 4 16ன்னு பெருக்கிறோமே, அதே போல அந்த வியக்தியினுடைய ஏற்றத்தை எந்த ஒன்று பெருக்குகிறதோ அதற்கு குணம் என்று பெயர். பகவானோட ஏற்றத்தை பெருக்கக்கூடியது இந்த சௌஷீல்யம் என்கிற குணம். மற்ற எத்தனையோ குணங்கள் இருக்கலாம். பரத்வம், மேன்மைன்னு ஒரு குணம் இருக்கு. அவருக்கு கருணைன்னு ஒரு குணம் இருக்கு. ஔதாரியம், வள்ளல் தன்மைன்னு ஒரு குணம் இருக்கு. எளிமைன்னு ஒரு குணம் இருக்கு. சௌஷீல்யம்னு ஒரு குணம் இருக்கு. இது அனைத்திலும் எது மிக உயர்ந்தது? இந்த குணங்களுக்குள்ளே உயர்வு தாழ்வுன்னு சொல்ல முடியுமானால் சொல்ல முடியும். சௌஷீல்யம் தான் இருப்பதிலேதே உயர்ந்ததான். ஒரு நதிக்கு குளிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். நாம புதுசா ஒரு ஊருக்கு போயிருக்கோம். காவேரி நன்றாக இருகரையும் தொட்டுக்கொண்டு ஓடுகிறது. அங்கு எங்கு பள்ளம் உள்ளது, எங்கு மேடு உள்ளது என்று நமக்கு தெரியாது. ஒரு இடத்தில் ஒரு மாடு உள்ளே சென்றால் விழுந்து விடும் அளவுக்கு பள்ளம் இருக்கலாம். ஒரு இடத்தில் யானையே விழுந்து விடும் அளவுக்கும் பள்ளம் இருக்கலாம். அப்ப எந்த இடத்துல குதிரை பள்ளம், எங்கு யானை பள்ளம் என்று அறிந்துதானே குளிக்க செல்ல வேண்டும். அதே போல பகவான் தான் ஒரு நதி. அவரிடத்தில் பல கல்யாண குணங்கள் உள்ளன. அவருடைய மேன்மை,
பரத்வம் என்பதை அனுபவிக்க போனால் அது முழங்கால் அளவு தண்ணீர் இருக்குமா போலே நன்னா நின்று அனுபவிச்சு ஆனந்தமாக குளித்து விட்டு வெளியே வந்து விடலாம், எந்த உயிர் பயமும் கிடையாது. அடுத்து எளிமை, இடுப்பு அளவுக்கு தண்ணீர். பகவான் யசோதையின் கையாலே கட்டுப்பட்டான், நமக்காக அர்ச்சாவதாரமாக அங்கங்கு சேவை சாதிக்கிறார். இப்படின்னு அவர் எளிமையை நினைத்தால் அது இடுப்பு அளவு ஆழம். அதற்கு மேலே கருணை, எவ்வளவு கருணை! ஒரு யாரும் எதையும் செய்யாமல் சரணாகதி செய்தால் அவரே புகழ் என்று பற்றினார், முக்தியே கொடுத்து விடுகிறார். இத்தனை பாபம் செய்த ஒரு காகாசுரன், அந்த காகாசுரனையும் மன்னித்து விட்டார். அப்ப அவருடைய பொறுமை, கருணை இதெல்லாம் பார்த்தால் கழுத்தளவு ஆழம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் குளிக்கணும். அதை அனுபவித்து விட்டு மறுபடியும் இந்த ஜீவாத்மா தன் நிலையை பெற வேண்டும் என்றால் சற்றே கஷ்டம்தான். அப்போ தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் மேல சௌஷீல்யம்னு குணம் இருக்கே, அது தலைக்கு மேல வெள்ளம் போன மாதிரி. உள்ளே ஒருவன் விழுந்தான் என்றால் மீண்டு வெளியே வரவே முடியாது. இது நம்மை போன்றவர்களுக்கு அல்ல, ஆழ்வார்களாலேயே ஆழங்காண முடியாத ஒரு தன்மை. நம்மாழ்வார் ஒரு பாசுரம் பாடுகிறார். செஞ்சொற் கவிகாள் உயிர்காத்து ஆட்சேமின் திருமாலிரும் சோலை வஞ்சக்கள்வன் மாமாயன் மாயக் கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்னார் அறியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே. திருமாலிரும் சோழமலை என்கிற அழகர், கள்ளழகர் இருக்கிறாரே, அவர் ஆழ்வாரோடு கலக்க வேண்டும்னு வந்தாராம். ஆழ்வார் மிகவும் தாழ்ந்தவர், பகவான் மிக உயர்ந்தவர். ஆனால் அந்த வேற்றுமை பாராமல் வந்தார். வந்தவர் என்ன செய்தார்? திருமாலிரும் சோலை வஞ்சக் கள்வன் மாமாயன் மாயக் கவியாய் வந்து, ஒண்ணுமில்ல, உம்மை வச்சு ஒரு 1000 பாசுரங்கள் பாடலாம்னு இருக்கேன். நீர் நல்ல கவி பாடுவேன்னு கேள்விப்பட்டேன். உம்மை உபயோகித்து வேற ஒன்றும் பண்ண போறதில்லை, உம்முடைய மனதில் அமர்ந்து கொண்டு என்னை பற்றி ஒரு 1000 பாசுரங்கள் பாடிக்கொள்கிறேன் என்று சொன்னார். சரி என்று ஆழ்வார் ஒத்துக்கொண்டார். மாயக்கவியாய் வந்து இருக்கணுமோ இல்லையோ, இடத்தை குடித்தா மடத்தை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாளே, என் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து மிச்சமே வைக்காமல் என்னுடைய உடல் முழுக்க தானே எடுத்துக்கொண்டார், என்னுடைய ஆத்மாவையும் தானே எடுத்துக்கொண்டார். நின்னார் அறியாவண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவை உண்டு. பக்கத்துல சுத்தி பார்த்தார். ஸ்ரீதேவி பூதேவி நித்தியசூரிகள் எல்லாம் பார்க்காத பொழுது, யாருக்கும் தெரியாமல் ஆழ்வார்ங்கிற ஆத்மாவை எடுத்து சாப்பிட்டாராம் பகவான். நின்னார் அறியாவண்ணம், பக்கத்தில் இருந்தவர்கள்லாம் பார்க்காத பொழுது என் நெஞ்சும் உயிரும் அவை உண்டு தானேயாகி நிறைந்தானே, எல்லா இடத்திலும் தானே நிறைந்து விட்டார். அப்ப சௌஷீல்யம் என்கிற குணத்தை பகவான் என்னிடத்தில் காட்டினான். நான் எவ்வளவு தாழ்ந்தவன் என்று பார்க்காமல் என்னோடு கலந்தார்னு சொன்னார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இதில் ஒரு உபதேசம் செய்கிறார். செஞ்சொற் கவிகாள் உயிர் காத்து ஆட்சேமின். செஞ்சொற் கவிகாள் ஆழ்வார் இங்கு கூப்பிடுவது அழகான கவிதைகளை பாடக்கூடிய மற்ற ஆழ்வார்களை. நம்ம உலகத்தில் இருக்கிற கவிகளை ஆழ்வார் சொல்லவில்லை. செம்சொற் கவிகாள் மற்ற ஆழ்வார்களே, உயிர் காத்து ஆட்சேமின். நீங்கள் எல்லாம் தொண்டு செய்கிறீர்கள், அவரவர் பகவானுக்கு பாடல்களை பாடி தொண்டு செய்கிறீர்கள். நன்னா பண்ணுங்க, நல்ல கைங்கரியம். வாச்சா தர்மம் அவாப்புனுகி, வாயாலே செய்யக்கூடிய ஒரு கைங்கரியம் நன்றாக செய்யுங்கள். ஆனால் உயிர் காத்து ஆட்சேமின் செய்யும் பொழுது உயிரை ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டு செய்யுங்கள். ஏனென்றால் இந்த பகவானிடத்தில் பரத்வத்தை பாடலாம், எந்த கஷ்டமும் கிடையாது. சௌலபியத்தை பாடலாம், கஷ்டம் கிடையாது. காருண்யத்தை பாடலாம், கஷ்டமா இருந்தாலும் வெளியே வந்துடலாம். இந்த சௌஷீல்யம்னு ஒரு குணம் இருக்கே, என்னிடத்தில் காட்டினார். நான் என்று ஒருவனே இல்லாதபடிக்கு தானே ஆகிவிட்டார். அப்ப சௌஷீல்யத்தை மட்டும் பாட வேண்டாம். எப்படி ஒரு நதியில் குளிக்கும் பொழுது இந்த பள்ளத்துக்கு போகாதீங்கோ, போனா திரும்பி வர முடியாதுன்னு சொல்லுவாளோ, அதே போல் ஆழ்வார் மற்ற ஆழ்வார்களுக்கு சொல்லுகிறார், சௌஷீல்யம் என்கிற குணம் வேண்டாம், அதை அனுபவிக்க தொடங்கினால் உங்களால் மீண்டு வர முடியாது என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட குணம். அப்ப குணம் குணம் என்று பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான், எவன் குணமுடையவன் என்றால் சௌஷீல்யம் உடையவன். இதே போலத்தான் ஆள வந்தார் தன்னுடைய ஸ்தோத்திர ரத்னத்திலும் பாடினார். வரிசையாக பகவானுடைய குணங்களை பட்டியலிட்டார். வஷி வதான்யஹ குணவான் ரிஜுஹு சுச்சிஹி மிருதுஹு தயாளுஹு மதுர ஸ்திர சமஹ கிருதி கிருதஜ்ஞஸ்த்வமசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணாமிருதோததிஹி. அனைத்து நல்ல குணங்களுக்கும் ஒரு கடலாக இருப்பவர் பகவான். வஷி வதான்யஹா, நம்மை அனைவரையும் தன்னுடைய வசத்தில் வைத்திருப்பவர்.
வதான்யா வள்ளல் தன்மை உடையவர், உதாரணான இருக்கக்கூடியவர். குணவான், அங்க என்ன குணம்? சுத்தி சொல்லிருக்கிறது எல்லாமே குணம்தான். அவர் வசி. வதான்யா ருஜுஹு நேர்மையுடையவர். சுச்சிஹி தூய்மையானவர். மிருது மிகவும் சுகுமாரரானவர். பக்தர்களை விட்டு பிரிந்தால் அவரால் உயில் தரிக்க முடியாது, அவ்வளவு மிருதுவானவர் என்று பல குணங்களை சொல்லிவிட்டு நடுவில் குணவான் அப்படின்னு சொன்னா மற்றதெல்லாம குணம் தானே, இது மட்டும் தனியா என்ன குணவானால்? குணம் என்பது சௌஷீல்யத்தையே குறிக்கும். அதே போல இங்கும் சௌஷீல்யம் அஸ்ய அவதாரஸ்ய தத்துவம் சௌஷீல்யம் என்று தெரிவிக்கிறார். பராசர பட்டர் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஒரு வியாக்கியானம் அருளியுள்ளார். பகவத் குண தர்ப்பணம் என்று அதற்கு பெயர். பகவானுடைய குணங்களை ஒரு கண்ணாடி போலே காட்டி கொடுக்கும். தர்ப்பணம், தர்ப்பணம் என்றால் கண்ணாடி என்று பொருள். இந்த கண்ணாடியில பார்த்தால் பகவானுடைய குணங்கள் எல்லாம் பளிச்சுன்னு நன்னா தெரியுமா. அப்படி பகவத்குண தர்ப்பணத்திலே ராமனை பற்றி சில திருநாமங்கள் வருமோ இல்லையோ, அந்த திருநாமங்களுக்கு வியாக்கியானம் செய்ய தொடங்கும் பொழுது அவர் எழுதுகிறார், அஸ்ய அவதாரஸ்ய தத்துவம் சௌஷீல்யம். இந்த அவதாரத்தை பகவான் செய்ததே சௌஷீல்யம் என்கிற ஒரு குணத்தை காட்டுவதற்காகத்தான். இதே போல கிருஷ்ணாவதாரத்துக்கு ஒன்று, இதே போல வராக அவதாரத்துக்கு ஒன்று. கண்ணனுக்கு என்ன ஏற்றம், என்ன அவருடைய தத்துவம் என்ன? அந்த அவதாரத்துக்கே முக்கியமான குணம் என்னன்னால் ஆஸ்ரித பக்ஷபாதம். தன்னை ஒருவர் ஆசிரியித்து விட்டால் மற்ற அனைவரிடமும் அநீதியாக நடந்தாலும் சரி, என் பக்தனை நான் காப்பாற்றுவேன், நீதியோடு நடக்க வேண்டும். பக்தன் ஒரு பக்கம், விரோதி ஒரு பக்கம் என்றால் இருவரையும் சமமாகலாம் நான் நடத்த மாட்டேன். என்னுடைய பக்தர்களுக்கு நான் பக்ஷபாதத்தோடு தான் நடத்துவேன் என்று தைரியமாக சொன்னவன். ராமனுக்கு அந்த தைரியம் எல்லாம் போராது, அதை இப்ப சொல்லக்கூடாது, நாம ராமாயணம் பார்த்துட்டு இருக்கோம். ஆகவே அந்த சௌஷீல்யத்தை காட்டுவதற்காக பகவான் அவதரித்தான். அதை முதலில் காட்டிய இடம்தான் குஹசக்கியம் என்பது. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உந்தோழி உம்பி எம்பி என்றொடிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கென்று என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். ஆனால் நாம் இன்னும் குஹசக்கியத்துக்கு வரல. இப்பதான் பிராட்டிக்கும் பகவானுக்கும் திருக்கல்யாணம் ஆகி உள்ளது. சீதா கல்யாணத்திலிருந்து குஹசக்கியம் வரை வருவதற்கு பல கதைகளும் பல சிறந்த கருத்துகளும் உள்ளன. அவை என்ன என்று பார்த்து கொண்டு மேலே குஹசக்கியத்தை நாம் பார்க்கலாம். நேற்று விட்டது ராமனுக்கும் சீதைக்கும் திருமணமாயிற்று. அதே போல பரதனுக்கும் மாண்டவிக்கும், லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளைக்கும், சத்ருக்னனுக்கும் ஸ்ருதகீர்த்திக்கும் திருமணமாயிற்று. ஜனகனுக்கு 2 பெண்கள், சீதா ஊர்மிளா என்று. ஜனகனுடைய தம்பி அவனுக்கு 2 குமாரதிகள், மாண்டவி ஸ்ருதகீர்த்தி என்று. இந்த 4 பிள்ளைகளுக்கும் அந்த 4 பெண்களையும் திருமணம் செய்து வைத்தார்கள். செய்து வைத்து மறுபடியும் அயோத்திக்கு திரும்பி வரணுமோ இல்லையோ, அங்கு விடை பெற்று கொண்டு சீதை தன்னுடைய தகப்பனார் தாயாரிடம் விடை பெற்று அவரிடத்தில் எப்படி புகுந்த வீட்டில் தான் நடக்க வேண்டும் என்று உபதேசங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு மறுபடியும் அயோத்திக்கு வந்தார்கள். வந்து கொண்டிருக்கும் பொழுது நடுவிலே பரசுராமர் வந்து அவர்களை தடுத்தார். அதை வால்மீகி தெரிவிக்கிறார். ததர்ஷ பீம சங்காசம் ஜட்டாமண்டல தாரிணம் பார்கவம் ஜாமதக்ஞேயம் ராஜா ராஜ விமர்தனம். இவர்கள் சென்றார்களோ இல்லையோ, ராமன் சிவனுடைய தனுஷை முறித்தாரே, அவர் முறித்த சத்தம் மேலே மகேந்திர மலைக்கு மேலே இருந்த இந்த பரசுராமருக்கு அது கேட்டது. கேட்டவுடன் யாரோ சிவனுடைய தனுஷை முறித்துள்ளார்கள், பெரிய வீரன் க்ஷத்ரியன் யாரோ ஒருவன் உள்ளான் என்று புரிந்து கொண்டு யார் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக பரசுராமர் வந்தார். பரசுராமருடைய விரதம் என்ன? இந்த உலகத்திலேயே க்ஷத்திரியர்களே இல்லாமல் கொன்று விடுகிறேன். அவருடைய தகப்பனாரை ஒரு க்ஷத்திரிய, அவருடைய தாயாரை ஒரு க்ஷத்திரியன் தவறாக கொன்று விட்டான். அதனால் க்ஷத்திரியர்கள் என்றாரே அவருக்கு வெறுப்பு. 21 தலைமுறைகளுக்கு க்ஷத்திரியர்களை கொன்று விட்டான். இந்த உலகமே க்ஷத்திரியர்கள் இல்லாமல் போக மறுபடியும் சிலர் மட்டும் சூரிய வம்சத்தில் இருந்தவர்கள் தொடர்ந்து ராஜ்யத்தை செய்து கொண்டு வந்தார்கள். அவர் பீம சங்காசம், பார்த்தாலே பயத்தை கொடுக்கக்கூடியவர். ஜடா மண்டல தாரிணம், சடைமுடியை தரித்தவர். அப்பேற்பட்ட ஜாமதக்ஞேயர், ஜமதக்னி என்று ஒரு ரிஷி, அவருடைய பிள்ளையாகத்தான் இவர் பிறந்தார். ஜாமதக்னி என்று இவருக்கு பெயர். ராஜா ராஜ விமர்தனம், ராஜாக்களை கொல்வதையே தனக்கு தொழிலாக கொண்டவர் பரசுராமர். அவர் வந்து தடுத்த உடனே தசரதனுக்கு பயந்தே விட்டான்.
இவர் ஏன் வந்தார்? இப்போதான் நல்ல காரியம், மங்களமான காரியத்தை முடித்துக்கொண்டு அயோத்திக்கு செல்கிறோம். இவர் ஏன் வந்தார்? இவர் க்ஷத்திரியர்களை பார்த்தாலே கொன்று விடுவாரே, ஏன் வந்தார் என்று தெரியாமல் ராமனுக்காக பயந்து அவரிடம் சென்று தான் பிரார்த்திக்க தொடங்கினான். அவர்தான் சொல்லுகிறார், பிரதேசாத்தரஸ்துவம் பிராமணச்ச மகாதபாக பாலானாம் மம புத்திராணாம் அபயம் தாத்துமர்ஹசி. பெரியவரே, நீர் எதற்காக வந்தீர்? நீர் இனி க்ஷத்திரியர்களை கொல்வதில்லை என்று விரதத்தை விட்டு விட்டீர் என்று கேள்விப்பட்டேன். இவர் இந்திரன் கேட்டுக்கொண்டார். அதனாலே இனிமே இவருடைய ஆச்சாரியனான காஷ்யபர் அந்த முனிவரும் இவரிடத்தில் கேட்க, சரி இனிமேல் கொல்வதில்லை என்று தான் வாக்கு கொடுத்தார் குருவுக்கு. கொடுத்துவிட்டு இனி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, நீ மகேந்திர மலைக்கு மேல் மட்டும்தான் வசிக்க வேண்டும். இரவு ஆனால் இந்த பூமியில் அவர் பரசுராமர் தங்கக்கூடாது, மகேந்திர மலைக்கு மேல்தான் சென்று இருக்க வேண்டும் என்று குருவினுடைய ஆணை. இவர் தினமும் இரவு அங்கு போய்விட்டு திரும்ப எப்போது தேவைப்படுமோ வருவார். அப்ப தசரதன் சொல்றார், அதை ஞாபகப்படுத்துறார், நீர் என்னமோ க்ஷத்திரியர்கள் எல்லாம் கொல்வதில்லை என்று கேள்விப்பட்டேனே, மறுபடியும் பிராமணராக தபஸ் செய்து கொண்டு இருக்கிறீர் என்று கேள்விப்பட்டேனே. பாலானாம் மம புத்திரானாம் அபயம் தாத்து மருகசி. என்னுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகள், 12 வயதுதான் ராமனுக்கு ஆகிறது. அவர்களுக்கு நீர்தான் அபயப்பிரதானம் கொடுக்க வேண்டும், அவர்களை எதுவும் ஹிம்சிக்க கூடாது, துன்புறுத்தக்கூடாது என்று தசரதன் பிரார்த்தித்தான். அவர் அதை சட்டை செய்யவே இல்லை, தசரதனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. நேரே ராமனிடம் வந்தார். ராமா, சிவனுடைய தனுஷை நீ முறித்தாய் என்று கேள்விப்பட்டேன், என்னிடத்தில் இன்னும் ஒரு வில் உள்ளது, அதை வாங்கி நீ முறிக்க பார்க்கிறாயான்னு கேட்டார். இதம் த்விதீயம் துர்தர்ஷம் விஷ்ணோர் தத்தம் சுரோத்தமைஹி ததிதம் வைஷ்ணவம் ராம தனுஹு பரபுரஞ்சயம். இது வைஷ்ணவமான தனுஷ், நீ முறித்தது சிவனுடைய வில், இது விஷ்ணுவனுடைய வில். ஒரு சமயத்தில் சிவனுக்கும் ஒரு உயர்ந்த வில் இருந்தது, விஷ்ணுவுக்கும் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வில்லை கொடுத்தார்கள். கொடுத்ததோடு நில்லாமல் அவர்களுக்கு ஒரு குயுக்தி, ஒரு தவறான எண்ணம், விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் நடுவில் யார் உயர்ந்தவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்களுக்குள்ளே ஒரு சண்டையை மூட்டிவிட்டார்கள். அப்ப சிவனும் போருக்கு வந்தார், விஷ்ணுவும் போருக்கு வந்தார். 2 பேரும் அந்த உயர்ந்த வில் இருக்கு, இவரும் விஷ்ணு தனுஷை எடுத்துட்டு வந்தார், அவரும் சிவசாபத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். வந்த உடனே ஒரு போட்டி நடக்க போறதுன்னா அப்ப தொடையெல்லாம் தட்டிண்டு சத்தமெல்லாம் போட்டு எல்லாரும் தயாராவாளோ இல்லையோ, அதை போலே விஷ்ணு ஹுங்காரம் செய்தார். அப்படின்னு ஒரு முறை சொன்னாராம். அந்த சத்தத்திலே சிவனே ஆடி போய் அவருடைய கையில் இருந்த வில்லு முறிந்து விட்டதாம். அதை தெரிவிக்கிறார். ததாது ஜிரும்பிதம் சைவம் தனுகு பீம பராக்கிரமம் ஹுங்காரேண மகாதேவக ஸ்தம்பிதோத விலோச்சனஹா. சிவபெருமானும் ஒரு க்ஷணம் தான் ஸ்தம்பித்து போய் நின்றார். அவருடைய தனுஷும் உடைக்கப்பட்டது. சரி, இனிமேல் இந்த சண்டையை மேலே தொடரவிட்டால் நமக்கு அனைவருக்கும் துன்பம் என்று பிரம்மா நடுவில் தேவர்களிடம் சொல்லி அவர்கள் சென்று பிரார்த்தித்து, சண்டையிட வேண்டாம், இருவருக்கும் பலம் அதிகம் என்று புரிந்து கொள்கிறோம், நீங்கள் சண்டையிட்டால் உலகமே அழிந்துவிடும், அதனால் சண்டை போடாமல் செல்ல வேண்டும், பிரிந்து செல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்தார்களாம். அப்ப அந்த சமயத்தில் விஷ்ணு செய்த ஹுங்காரத்தாலே சிவனுடைய தனுசு முறிந்ததொல்லையோ, அந்த தனுசை தான் ஜனகன் தான் வாங்கி வைத்துக் கொண்டிருந்தான். விஷ்ணுவனுடைய வில் இருந்ததே, அது என்னிடத்தில் உள்ளது. அப்ப ராமா, நீ கீழே உடைத்தாயே ஒரு வில், சிவனுடைய வில், அது முன்னமே உடைந்த வில், உடைஞ்சதையே நீ திருப்பி உடைச்சிருக்கியே தவிர நீ நிஜமான வீரன் என்று நான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் இதோ இந்த தனுஷ் இருக்கே, இதை எடுத்து நான் ஏத்தி அம்பு பூட்டி எய்து பாரேன், இதை உன்னால் பிரயோகம் செய்ய முடிந்தால் நீ வீரன் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று தான் ஆணவம் தோற்ற பரசுராமர் பேசினார். ராமன் சிரித்து கொண்டே, கோபம், இப்படி தன்னை எதிர்த்து ஒருவர் வருகிறாரேன்னு கோபம், ஆனால் சிரிப்பு மாறாமல் அவரிடத்தில் பணிவோடு அவர் வில்லை வாங்கினான், நான் ஏற்றினான், தன்னுடைய அமோகமான அஸ்திரத்தை எடுத்து பூட்டினான். பூட்டிவிட்டு அவரிடத்தில் சொன்னார், முனிவரே, உம்மை நான் கொல்வது சரியாக இருக்காது, பிராமணராக இருக்கிறேன், அதுவும் எனக்கு குருவான விஸ்வாமித்திரருக்கு உறவினராகவும் இருக்கிறேன். ஆகையால் விஸ்வாமித்திரருக்கு எப்படி உறவினர்னால், இந்த ஜமதக்னின்னு இருக்காரு, ஜமதக்னியும் விஸ்வாமித்திரரும் ஒருவருக்கு பிறந்த பிள்ளைகள். ஒருத்தருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள், அவர்கள் 2 பேருக்கும் தான் ஜமதக்னியும் விஸ்வாமித்திரரும் பிறந்தார்கள். அந்த ஜமதக்னியினுடைய பிள்ளை தான் பரசுராமர். அப்ப இப்படி உறவினர்களானபடியால் என்னுடைய குரு விஸ்வாமித்திரர், அவருக்கு நீர் வேண்டியவர், அதனால் உம்மை கொல்ல முடியாது. இல்லாவிட்டால் இப்ப பூட்டினேனே அம்பு, இந்த அம்பை எய்து உம்முடைய உயிரை வாங்குவதற்கு எனக்கு ஒரு க்ஷணம் ஆகாது.
பிராமணோசீதி பூஜ்யோமே விஸ்வாமித்ர கிருதேனச்ச, நீர் பிராமணரானபடியால் என்னால் பூஜிக்க தகுந்தவராக உள்ளீர். விஸ்வாமித்திரருக்கு உறவினரானபடியால் உம்மை நாம் கொல்ல முடியாது. தஸ்மாத் சக்தோ நதே ராம மோக்தும் பிராணஹரம் ஷரம். இந்த சரம், ஒரு அம்பை எடுத்து வைத்திருக்கிறேனே, இதை இப்போது நான் விட்டேன் என்றால் உம்முடைய உயிரே போயிடும். ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்போ உமக்கு 2 வழி தருகிறேன். ஒன்று, நீர் புண்ணியம் செய்து எத்தனையோ லோகங்களை எல்லாம் பெற்று வைத்திருப்பீரே, ஸ்வர்க்கத்துக்கு செல்வது, அந்த லோகம் இந்த லோகம் எல்லாவற்றுக்கும் செல்வதற்கான புண்ணியம் இருக்கே. ஒன்று, அதையெல்லாம் அழித்து விடுகிறேன் இந்த அம்பாலே. அல்லது வேகமாக நினைத்த மாத்திரத்தில் ஒரு இடத்துக்கு செல்லக்கூடிய சாமர்த்தியம் உண்டாம். பரசுராமருக்கு தினமும் இரவானால் மலைக்கு மேல போய் படுத்துக்கணுமோ இல்லையோ, பூமியில் இருக்க முடியாது. அதனால் தன்னுடைய குருவினுடைய அனுகிரகத்தாலே அவருக்கு நினைத்தவுடன் மறுபடியும் அந்த மலைக்கு மேலே போக முடியும். நினைத்தால் வேறு இடத்துக்கு வர முடியும். அவர் மெதுவாக நடந்து செல்ல வேண்டும் என்கிற தேவையில்லை. அப்ப அந்த கதி, செல்லக்கூடிய சக்தி இருக்கே, அந்த சக்தியை முடித்து விடட்டுமா? இது 2இல் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். ஒன்று, இஷ்டப்பட்ட இடத்துக்கு நினைத்த உடனே செல்லக்கூடிய சக்தியை அழித்து விடுகிறேன். அல்லது நன்னா தவம் செய்து புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கிறேன், அந்த புண்ணியத்தை அழித்து விடுகிறேன்னு ராமன் சொன்னார். அவர் வெடவெடுத்து போயிட்டார். இந்த தனுச ராமனால வாங்கவே முடியாதுன்னு நினைச்சார். வாங்கி அம்பை எடுத்து, உன்னையே கொண்டுட்டமா, இந்த கதி, உன்னுடைய வேகமாக செல்லக்கூடிய சக்தி இருக்கே, அதை ஒழிக்கட்டுமான்னு கேட்டால், அதை மட்டும் ஒழித்து விடாதே. என்னால் குருவினுடைய ஆணை, இந்த பூமியில் இரவு தங்க முடியாது. அந்த சக்தி இல்லாவிட்டால் மிகவும் கஷ்டப்படுவேன். அதனால் அந்த சக்தி இருக்கட்டும். என்னுடைய கர்வத்தால் தானே உன்னிடத்திலே நான் அபச்சாரப்பட்டேன். புண்ணியம் செய்தவன், தவம் செய்தவன்கிற கர்வம் தானே. அந்த கர்வத்தை போக்கும் வகத்தில் நீ என் புண்ணியங்கள் அனைத்தையும் அழித்து விடு என்று சொன்னார். ஆக ராமனும் அந்த அம்பை எய்தார். அவருடைய கர்வம் அனைத்தையும் முடித்து விட்டார். பூத்தனை இடத்தில் பாலை குடிக்கும் போது உயிரையும் சேர்த்து வாங்கினாரோ இல்லையோ, அதே போல இவரிடத்தின் வில்லை வாங்கின வேகத்திலேயே அவர் கர்வம் அனைத்தையும் ராமன் பிடுங்கி விட்டான். ராமனும் அவதாரம், பரசுராமரும் விஷ்ணுவனுடைய அவதாரம். அப்ப ஏன் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட தோக்கறார்? 2 பேரும் ஒருவரேதான் அவதாரம் தான் என்றால் ஒருவர் எப்படி மற்றொரு இடத்தில் தோற்கலாம் என்றால், அவதாரங்களில் பல வகைகள் உண்டு. சிலவற்றுக்கு முக்கியாவதாரங்கள் என்று பெயர், சிலவற்றுக்கு கவுணாவதாரம் 2ஆம் பட்சம். முக்கியாவதாரம் என்றால் மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மர், ராமன், கண்ணன், இவர்களெல்லாம் முக்கியாவதாரங்கள். பகவான் தானே ஒரு உடலை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறார். இவை முக்கியாவதாரங்கள். இப்ப பலராமனோ பரசுராமரோ இதை போன்ற சில அவதாரங்கள் இருக்கு. இவற்றில் ஒரு உடல் இருக்கும், உடலுக்குள்ளே ஒரு ஜீவாத்மா இருப்பார். அந்த ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மா புகுந்து கொண்டு ஒரு குறுகிய காலத்துக்கு அவரை இயக்குவர். இப்ப பரசுராமரோ, இப்ப வியாசர் பகவானுடைய அவதாரம்னு சொல்றோம். வியாசர் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுக்குள் பகவான் புகுந்து கொண்டு தன்னுடைய அதிகமான சக்தியை உபயோகித்து ஏதோ சாதாரணமாக செய்ய முடியாத அதிமானுஷ செயல்களை செய்ய வைக்கிறார். அதற்கு கவுணாவதாரம் என்று பெயர். அப்ப பரசுராமர் கவுணாவதாரம். பகவானே அந்த உடலுக்குள் நேரே இயக்கவில்லை, அந்த உடலை இயக்குவதற்கு ஒரு ஜீவாத்மா இருக்கிறார். அந்த ஜீவாத்மாவுக்கு தன்னுடைய சக்தியை பகவான் கொடுக்கிறார். அப்ப அது பரசுராமர். இதே போல கார்த்தவீர்யார்ஜுனன் என்று ஒரு அசுரன் உண்டு. அவனும் பகவானுடைய அவதாரம். ராமன், பரசுராமர், கார்த்தவீர்யார்ஜுனன் 3 பேரும் ஒரே விஷ்ணுவனுடைய அவதாரங்கள். ஆனால் கார்த்தவீர்யார்ஜுனன் தாழ்ந்தது, கடைசி நிலை, சக்தி ஆவேச அவதாரம் என்று சொல்வார்கள். அவரை விட உயர்ந்தவர் பரசுராமர், ஸ்வரூப ஆவேச அவதாரம். அப்படின்னா பகவானே வந்து அந்த ஜீவாத்மாவுக்குள் அமர்ந்து அவரை இயக்குவார். அதற்கு ஸ்வரூப ஆவேசம் என்று பெயர். அவர் வரவே வராமல் வைகுண்டத்திலேயே இருந்து கொண்டு தன்னுடைய சக்தியை மட்டும் ஒருத்தர் கொடுத்தார்னு வச்சுங்க, அதற்கு சக்தி ஆவேசம் என்று பெயர். ராமன் முக்கியாவதாரம், பரசுராமர் ஸ்வரூப ஆவேச அவதாரம், கார்த்தவீர்யார்ஜுனன் சக்தியை மட்டும் கொடுத்த அவதாரம். அதனால்தான் கார்த்தவீர்யார்ஜுனனை பரசுராமர் வென்று விட்டார், பரசுராமரை ராமன் தோற்கடித்து விட்டார். இப்படி முக்கியாவதாரம் கவுணாவதாரம் என்கிற பேதம் உள்ளது. அப்படி பரசுராமரை முடித்தான். ராமம் தாசரதிம் ராமஹ ஜாமதக்ஞ பிரபூஜிதஹ ததஹ பிரதக்ஷிணீ கிருத்வா ஜகாம ஆத்மகதிம் பிரபுஹு. ஆயிற்று, தான் வந்த வேலை முடிந்தது, தன்னுடைய கர்வம் ஒழிந்தது. ராமனை ஒருமுறை பிரதட்சிணம் செய்துவிட்டு பரசுராமர் தான் வந்த வழியே புறப்பட்டு சென்றார். அப்போதுதான் மயங்கி கிடந்த தசரதன் மறுபடியும் எழுந்து கொண்டான். ஓ, வந்த பயம் போயிடுத்தா, பசங்களுக்கு ஒன்றும் கட்டம் இல்லையா, சரி
இனி மறுபடியும் அயோத்திக்கு செல்வோம் என்று அனைவருமாக வந்தார்கள். வந்தவுடன் அனைவரும் வரவேற்றார்கள். கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா, ஊரே வரவேற்றது. 4 ராஜகுமாரர்களும் அப்படி பிரியமானவர்கள் அனைவருக்கும். அவர்கள் 4வருக்கும் திருமணமாகி 4 நாட்டு பெண்களோடு வந்தபோது ஒரே தோரணம், எங்க பட்டாலும் திருவிழா, வான வேடிக்கை எல்லாம் நன்னா விமர்சையா நடந்தது. வந்தார்கள். அப்போதிருந்து 12 ஆண்டுகள் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள். ராமனுக்கு சீதையினிடத்தில் அவ்வளவு பிரியம். ஏன் பிரியம் என்றால், பிரியாது சீதா ராமஸ்ய தாராஃப் பித்ருகிருதா இதி, என் தந்தையார் பார்த்து பண்ணி வச்ச பெண் என்று. தாராகா மனைவி, பித்ருகிருதாக தந்தையார் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம், அவர் முன்னிருந்து நடத்தி வச்சாரே, அதனால் சீதையின் இடத்துல அதிகமான ஆசை உண்டு. இது தொடக்கத்திலேயே அதிகமான ஆசை, அதோடு நிற்கவில்லை. குணாத் ரூபகுணாச்சாபி பிரீத்திகி பூயோபி வர்த்ததே, அதற்கு மேலே சீதைக்கு அழகும் உள்ளது, அதற்கு மேலே ஆச்சரியமான நல்ல குணங்களும் உள்ளன. அப்ப ஏற்கனவே தந்தையார் பார்த்து பண்ணி வச்சார்னு அன்பு உண்டு, அதற்கு மேல அழகு, அதற்கு மேல நல்ல ஆத்ம குணங்கள் எல்லாமாக சேர்ந்து ராமனும் சீதையும் விஜகார பகூன் ருதூன் புஞ்சானா அமானுஷான் போகான், ஆனந்தமாக இல்லற வாழ்க்கையில் இருவருமாக இருந்தார்கள். தயா ச ராஜரிஷி சுதோபி ராமயா சமேயிவான் உத்தம ராஜகன்யா, தசரதனுடைய குமாரத்தியான சீதையோடு சேர்ந்த அடோல்யோ, சேர்ந்தவுடன் ராமனுக்கு எப்பவுமே தேஜஸ் உண்டு. இப்ப என்னமோ ரொம்ப அதிகமா தேஜஸ் இருக்கிற மாதிரி இருந்துதான். இதை மாரீச்சனே ராவணனிடத்தில் மேலே சொல்ல போகிறார். ராவணன் வந்து நீ மாயமானாக செல்ல வேண்டும், நான் சீதையை அபகரணம் செய்கிறேன்னு சொன்னாரே. அப்ப மாரீச்சன் ராமனுடைய பெருமையை எடுத்து உபதேசிக்கிறார். அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜா, ராவணன் தனியா இருக்கிறச்சேவே நாம் பட்ட பாடு எனக்கு தெரியும். இப்ப சீதையோடு சேர்ந்து விட்டான், அவனுடைய தேஜஸுக்கும் வீரத்துக்கும் எல்லையே கிடையாது, அவனோடு சண்டையிடாதே, உன்னால் ஜெயிக்க முடியாது என்று மாரீச்சன் சொன்னான். அப்ப பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்தால் அப்போதுதான் பகவானுக்கு ஒளி கூடுகிறது. திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் சேர்விடந்தன் வாட்டாறு. திருவாட்டாறுன்னு திருநெல்வேலிக்கு அருகிலே ஒரு திவ்யதேசம். மலையாள திவ்யதேசங்கள் 13க்குள்ளே ஒன்று திருவாட்டாறு. பகவான் சயன திருக்கோலம். அனந்த பத்மநாப சுவாமி சேவிச்சிருக்கீங்களோ, திருவனந்தபுரம். அவர் இடது பக்கம் திருமுடியை வைத்து வலது பக்கம் திருவடி நீட்டி இருப்பார், அப்படியே திருப்பி படுத்துட்டு இருப்பார். திருவாட்டாறு பெருமாள் அதே போல 3 துவாரங்கள். எப்படி திருவனந்தபுரத்தில் 3 வாசல்களோ திருவாட்டாரிலும் 3 வாசல்கள். வலது பக்கம் திருமுடி, நடுவில் நாபி, இடது பக்கம் திருவடியை சேவிக்கலாம். அந்த பெருமாள் திகழ்கின்ற திருமார்பு, அவருடைய திருமார்பு இருக்கே ஏற்கனவே நன்னா ஒளியோடு தான் இருந்தது. அதில் திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும், பெரிய பிராட்டியார் அமிர்த மதனம் பண்ணும் பொழுது கடலில் பார்க்கடலிலிருந்து வந்து ஏறி மார்பில் அமர்ந்தாளோ, திகழ்கின்ற திருமாலார், திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார், முன்னாடி இல்லாத அளவுக்கு புது பொலிவோடு பகவான் பிரகாசிக்கிறாராம். அப்படி ராமனும் சீதையுமாக சேர்ந்து ஆனந்தமாக 12 ஆண்டுகள் இருந்தார்கள். அதோடு பாலகாண்டம் முடிவடைகிறது. அடுத்தது அயோத்தியா காண்டம் தொடங்கிற்று. பரதன் தன்னுடைய மாமனான யுதாஜித்தை பார்ப்பதற்காக கேகய தேசத்துக்கு புறப்பட்டான். பரதனுடைய தாயார் கைகேயி, அவள் வந்தது கேகய தேசத்திலிருந்து. அது இப்போது பாரத எல்லைக்கு வெளியிலே உள்ளது. அந்த இடத்தில் அவர்களுடைய ராஜ்யம். யுதாஜித் என்று அவனுக்கு மாமன். அந்த மாமன் இவனை பார்க்க வேண்டும் என்று பல காலமாக அழைத்து கொண்டிருந்தான். அப்ப பரதன் தன்னுடைய மாமனை பார்ப்பதற்காக அந்த அரசுக்கு செல்ல போகிறார். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா நீதஹா பிரீதி புரஸ்கிருதஹா. இந்த ஒரு ஸ்லோகத்திலே சத்ருக்னனுக்கு சொல்ல வேண்டிய பெருமை அனைத்தையும் வால்மீகி சொல்லிவிட்டார். அன்னன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தருடைய ஏற்றம் பார்க்கலாம். முதல் நாள் ராமபிரானுடைய ஏற்றம், ராம ஜனனம். 2வது நாள் சீதையினுடைய ஏற்றம் கல்யாணத்துக்கு. இன்றைய தினம் பார்க்க வேண்டியது சத்ருக்னாழ்வானுக்கு என்ன ஏற்றம். நாளைக்கு பாதுகா பட்டாபிஷேகம், பரதனை பற்றித்தான் முழுவதுமே. அப்ப சத்ருக்னனுக்கு என்ன ஏற்றம் என்றால், 4 தம்பிகள் 4 பிறந்தார்கள்னு பார்த்தோம் இல்லையோ. ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். ஒரே பகவான் தன்னையே 4ஆக பிரித்து கொண்டு 4 அண்ணன் தம்பிகளாக பிறந்தார். ராமனாக பிறந்தது உலகத்தில் என்னென்ன நடைமுறைகளை சரிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. தந்தை சொன்னால் மகன் கேட்க வேண்டும், தாய் சொன்னால் மகன் கேட்க வேண்டும்,
ஒரு நண்பன் சொன்னால் இன்னொரு நண்பன் எப்படி நடக்க வேண்டும், சரணம் என்று ஒருவர் வந்து காலில் விழுந்தால் அப்போது எப்படி நடக்க வேண்டும், இது அனைத்தையும் காட்டுவதற்கு ராமாவதாரம். லக்ஷ்மணன் அவதரித்தது மற்றொரு நாள் பார்ப்போம். சேஷத்துவம், பகவானுக்கு எப்படி தொண்டு செய்ய வேண்டும். ஒரு ஜீவாத்மா தான் இருப்பதற்கு பயனே தொண்டு செய்வது பகவானுக்கு, அதை எப்படி செய்ய வேண்டும்னு லக்ஷ்மணன் காண்பித்தார். பரதன் காண்பித்தது தொண்டு செய்வது மற்றும் முக்கியம் கிடையாது, அதில் பகவானுடைய எண்ணம் என்ன என்று பார்த்து தொண்டு செய்ய வேண்டும். அவருக்கே பிடிக்காத ஒரு விஷயத்தை நான் தொண்டுன்னு செய்யக்கூடாது. ராமன் லக்ஷ்மணனிடத்தில் நீ காட்டுக்கு வராதே, இங்கேயே இருன்னு தான் சொன்னார். முடியாது, நான் கூடத்தான் வருவேன், நான் தொண்டு செய்ய வேண்டும்னு லக்ஷ்மணன் மறுத்து விட்டார். அதுவே பரதனிடத்தில் நான் 14 ஆண்டுகள் கழித்து வருகிறேன், அதுவரை பாதுகையை கொடுக்கிறேன், நீதான் அரசை பார்த்து கொள்ள வேண்டும்னால் சரின்னு பரதன் ஒத்துட்டார். பரதனுக்கு அரசாழ்வதில் ஆசையே கிடையாது. ஆனால் ராமன் சொன்னால் மறுபேச்சு கிடையாது, ஏற்றுக்கொண்டாரே. அதற்கு பாரதந்திரியம் என்று பெயர். தொண்டு அடிமைத்தனம் மட்டும் இருந்தால் போராது, அவர் எண்ணம் முக்கியம். அவருக்கு நான் சொத்து, அவர் எங்கு வைக்கிறாரோ அங்கு இருக்க வேண்டும். அவர் இன்றைக்கு கூட இருன்னு சொன்னாரா, கூட இருக்கணும். நாளைக்கு வெளியில போன்னு சொன்னாரா, வெளியே செல்ல வேண்டும். அப்படி பரதந்திரன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்னு பரதன் காண்பித்தார். கடைசியாக சத்ருகனன் பிறந்தது பகவானிடத்தில் அடிமைத்தன்மை இருக்கட்டும், பாரதந்திரம் இருக்கட்டும், பக்தர்களிடத்தில் நாம் எப்படி வேண்டும் என்று காட்டுவதற்காகத்தான் சத்ருகனன் பிறந்தான். சத்ருகனுக்கு ராமனிடத்தில் இருந்த ஆசையை விட பரதனிடத்தில் தான் அன்பு அதிகமாக இருந்தது. லக்ஷ்மணன் எப்படி ராமனுக்கோ அதை போல் சத்ருகன் பரதனுக்கு. சுமித்ரை தான் பெரும் பொழுதே 2 பகுதி அவளுக்கு கிடைச்சதோ இல்லையோ, ஒரு கால் பகுதி முதல்ல கிடைச்சது அந்த பாயசத்தில் இருந்து, மற்றொரு அரைக்கால் பகுதியை இறுதியிலே பெற்றாள். 2ஐயும் வைத்துக் கொண்டு கௌசல்யை பெறப்போகிற மகனுக்கு தொண்டு செய்வதற்கு எனக்கு ஒரு மகன், கைகேயி பெறப்போகிற மகனுக்கு தொண்டு செய்வதற்கு எனக்கு ஒரு புதல்வன், 2 பேர் வேண்டும்னு புதிச்சாலாம். ஆகையால் பெறப்பட்டதே சத்ருகனன் பரதனுக்கு தொண்டு செய்ய. அந்த சத்ருகனன் பரதனோடு கூட சென்றான். பரதர் புறப்பட்டு கேகய தேசத்துக்கு செல்கிறார். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹ நீதஹ பிரீதி புரஸ்கிருதஹ. ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள்னு பார்ப்போம். பரதன் புறப்பட்டான், மாதுலகுலம் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு புறப்பட்டான், சத்ருக்னனையும் அழைத்து சென்றான் என்று ஸ்லோகம் சொல்லுகிறது. இது யாருக்கு மாமன் வீடு? சத்ருகனுக்கு தாயார் சுமித்ரை, பரதனுக்கு தாயார் தான் கைகேயி. அப்ப பரதனுக்கு மாமன் வீடே தவிர சத்ருகனுக்கு அங்கு எந்த வேலையும் கிடையாது. அவனுடைய மாமன் வீடே அல்ல. ஆனால் அவன் மாமன் வீட்டுக்கு செல்கிறான், அது அவனுடைய பிரயோஜனம். சத்ருகனுக்கு என்ன பிரயோஜனம்னால் அவரை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, அதனால போனார். இவருக்கென்று தனியாக ஒரு பிரயோஜனம் கிடையாது. கச்சதா, பரதன் செல்லும் பொழுது அழைத்து கொண்டு சென்றார். இவருக்கு அங்க காரியம் இருக்கா, அங்கு வந்து என்ன செய்வார் என்கிற விசாரமே கிடையாது. சத்ருகனின் ஒரே இலக்கு பரதன் எங்கு சென்றாலும் கூட சென்று தொண்டு செய்வது. ஆகையால் பரதனுக்கு இலக்கு உண்டு, மாமனை பார்க்க வேண்டும், அங்கு சில நாட்கள் இருக்க வேண்டும்னு. அந்த இலக்கை தன்னோடதாக ஏற்றுக்கொண்டான். அந்த பரதனுக்கு அங்கு சென்றும் தொண்டு செய்ய வேண்டும். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகா. எப்போது பரதன் சென்றானோ அப்போதே அழைத்து செல்லப்பட்டான்னு வால்மீகி சொன்னார். இது சொல்லவே தேவையில்லையே. பரதன் செல்லும் போது அழைத்து சென்றான் அப்படின்னு சொன்னாலே அப்போது அழைத்து சென்றான்னு அர்த்தம். 10 நாள் கழிச்சு வர சொன்னார்னு அர்த்தம். அப்படி அர்த்தம் வராதே. பரதன் தன் மாமன் வீட்டுக்கு செல்லும் போது சத்ருகனை அழைத்து சென்றால்னு சொன்னா போறோம். வால்மீகி சொன்னார் அப்போதே அழைத்து சென்றான். ஏன் அப்போதுன்னு சொல்லணும்னால், இவர்கள் ராஜகுமாரர்களோ இல்லையோ. பரதன் பிறந்தது புஷ்ய நட்சத்திரத்தில், சத்ருகன் பிறந்தது ஆயில்ய நட்சத்திரத்தில். ஒரு ராஜகுமாரன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு செல்கிறார் என்றால் அதற்கு சரியான நாள் குறிக்க வேண்டும். தவறான சமயத்தில் புறப்பட்டு ஏதான விக்னங்கள் வரக்கூடாது இல்லையோ. இந்த நாளன்று இந்த சமயத்தில் புறப்பட்டால் பிரயாணம் சுகமாக இருக்கும். நம்ம இப்ப ராகு காலம் பார்க்கலையா, யமகண்டம் பார்க்கலையா, அதே போல பரதனுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஒரு நாள் குறிக்க வேண்டும். வசிஷ்டாச்சாரியர் குறித்து கொடுத்தார். பரதன் புறப்படுகிறான், கூட சத்ருகனும் சென்றார். சத்ருகனுடைய நட்சத்திரத்துக்கு பொருந்தர நாளா பார்க்கவே இல்லை. பரதனுக்கு நாள் பார்த்தார்களே தவிர சத்ருகன் அவருடைய நிழல். ஒருவர் செல்லும் பொழுது அவருடைய தலைக்கு ஒரு நாள் பார்க்கிறது, நிழலுக்கு ஒரு நாள் பார்க்கிறது நான் பாப்பா, அப்படி கிடையாது. பரதனை விட்டு தன்னை ஒரு தனி பிரகிருதியாகவே சத்ருகன் நினைக்கவில்லை. அவனுக்கு எவ்வளவு தொண்டனால், ஒருவன் சென்றால் நிழல் எப்படி பிரியாமல் கூட செல்லுமோ அதை போல் நான், அதற்கு மேல நான் சத்ருகனன்
என்கிற ஒரு அகங்காரமே அவனுக்கு கிடையாது, தான் என்கிற எண்ணமே கிடையாது. ஆகையால் பரதனுக்கு நாள் பார்த்தார்கள். அப்போதே சத்ருக்னன் சென்றான், அவனுக்கு நாள் பார்க்கவில்லை. ததா அனகா, குற்றமற்றவன் சத்ருக்னன். என்ன குற்றம் என்றால், வெளியில எந்த அதர்மத்தையும் பண்ணதில்லை, எந்த குற்றமும் கிடையாதுன்னு தோன்றும். இந்த இடத்தில் வால்மீகி தெரிவிப்பது ராமபக்தி என்கிற குற்றமற்றவன். இதுதான் வால்மீகி சொல்றார். அந்த இடத்துல குற்றம் சத்ருக்னனுக்கு இல்லாத குற்றம் என்றால் ராமபக்தி குற்றம்னு தெரிவிக்கிறார். எப்படி சுவாமி ராமபக்தி குற்றம்னு சொல்லலாம்னால், பாபம் பாபம் என்றால் என்ன அர்த்தம்? நாம் ஒரு இலக்கை வைத்துள்ளோம், அந்த இலக்குக்கு தடங்கலாக எது எது உள்ளதோ அனைத்தையுமே பாபம் என்று சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? நாம் மோட்சத்தை அடைய வேண்டும், முக்தி பெற வேண்டும் என்றால் நம்முடைய புண்ணிய கணக்கையும் கழிக்க வேண்டும், பாபங்கள் அனைத்தையும் கழிக்க வேண்டும். ஏனால் புண்ணியம் இருந்தால் இங்கிருக்கிற சொர்க்கத்துக்கு போகலாமே தவிர முக்திக்கு போக முடியாது. பாபம் இருந்தால் இந்த நரக்கத்துக்கு போகலாமே தவிர முக்தி அடைய முடியாது. அப்போ ஒருவன் முக்தி அடைய வேண்டும் என்றால் பாபங்களை எல்லாம் போக்கிவிட வேண்டும், புண்ணியங்கள் அதிகமாக இருக்க வேண்டும்னு கிடையாது. புண்ணியங்களும் பூஜ்யம், பாபங்களும் பூஜ்யம், ரெண்டுத்திலையுமே ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் முக்தி. ஆனால் வேதம் சொல்லும் போது பல இடங்களில் புண்ணியத்தை, இவன் பாபத்தை விடுகிறான், அஸ்வ இவ ரோமானி விதூய பாபம், பாபத்தை எல்லாம் கழித்துவிட்டு முக்தி அடைகிறான்னு சொல்லும். அந்த இடத்துல பாபம் என்றால் புண்ணியத்தையும் சேர்த்து நாம வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனால் பாபம் எப்படி முக்தி அடைவதற்கு தடையோ, புண்ணியமும் முக்தி அடைவதற்கு தடைதான். அப்ப பகவான் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொன்னாரோ இல்லையோ. பாபம் மட்டும் அல்ல, பாபம் எப்படி முக்தியை தடுக்கிறதோ புண்ணியங்களும் முக்தியை தடுக்கும். அப்ப அவற்றையும் போக்க வேண்டும். அதே போல இப்ப சத்ருக்னனுக்கு இலக்கு என்ன? பரதனுக்கு தொண்டு செய்வது. அந்த தொண்டுக்கு ராமபக்தியே ஒரு தடையாக வரும். ஒருத்தர் பகவானை பத்தி பாட்டு பாடிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய அழகை பார்த்து அதில் அவர் மயங்கி விட்டால் மேல வாயில பாட்டே வராது, அழுகையா வருது, குரலே எடுக்க வரல. உபன்யாசம் சொல்றதுனாலே ரொம்ப அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லுவா. அனுபவிக்க தொடங்கி விட்டால் மேல வார்த்தையே வராது, என்னத்தை பேசுறது? அப்ப யார் ஒருவர் தொண்டு செய்கிறாரோ முதலில் அவர் ஸ்திரமாக இருக்க வேண்டும். அவரே நீர்ப்பண்டமா உருகி கொண்டிருந்தால் அவர் எப்படி உபதேசம் செய்வது, என்ன செய்ய முடியும்? அப்ப தொண்டனுக்கு பகவானுடைய அழகை பார்ப்பது கூட தடைதான். முன்காலத்தில் எத்தனையோ திவ்ய பிரபந்த சேவா காலம் இதெல்லாம் பண்ணுவாளோ இல்லையோ, பகவான் புறப்பாடு எழுந்தருளுகிறார். அதற்கு முன்னால் திவ்ய பிரபந்த கோஷ்டி செல்லுமே, அதில் செல்பவர்கள் திரும்பி பகவானை சேவிக்க மாட்டார். சேவிச்சா மேல பாட்டு ஓடாது. தேவப்பெருமாள் ஏழ்றார், நம்பெருமாள் புறப்பாடு கண்டருளுகிறார்னால் திரும்பி அவர் என்னமா நடை போட்டு வருகிறார் என்று பார்த்தால் இங்க பாட்டு போயிடும். அப்ப தொண்டுக்கு பகவானுடைய அழகை அனுபவிப்பதே கூட முக்கியமா அர்ச்சக சுவாமிகள் பாருங்க, எத்தனை அழகா அலங்காரம் பண்றா, எவ்வளவு அழகா இருக்குன்னு அவளே உட்கார்ந்து அதை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டால் மேல எப்ப புறப்பாடாது, எப்ப நாம சேவிக்கிறது? அப்ப அவர்கள் அனுபவத்தை தடைப்படுத்தி கொண்டு தாங்கள் தொண்டு செய்கிறார்கள். அதே போல இந்த சத்ருக்னனுக்கும் பரதனுக்கு தொண்டு செய்வது இலக்கு. அதற்கு விரோதியா எதிர்க்கும் தெரியுமா? ராமனுடைய அழகை பார்த்தாலே விரோதி, ராமனிடத்தில் பக்தி கொண்டிருந்தாலே விரோதி. அப்படி உயர்ந்தவனாக ராமனிடத்தில் அன்பு உண்டு. ஏன் அன்பு உண்டு என்றால் தான் பரதனுக்கு தொண்டன். அந்த பரதன் ராமனிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டவர். அப்ப தான் ராமனை சேவிக்காவிட்டால் பரதனுக்கு மனசு கஷ்டப்படும் இல்லையோ. அதனாலே ராமனை சத்ருக்னன் சேவிப்பாராம். தனக்கும் ராமனுக்கும் நேரடியாக தொடர்பு கிடையாது. அவர் எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு வேண்டியதெல்லாம் பரதன் கொடுப்பார். அந்த பரதனுக்கு ராமன் ஆண்டான், அவர் அவரை சேவிக்கிறார். அப்ப நான் சேவிக்க மாட்டேன்னு சொன்னால் அவர் மனது புண்படும். அதனாலே சேவிக்கிறேன். ஆழ்வார் கண்ணினுன் சிறுத்தாம்பில் மதுரகவி ஆழ்வார் சொல்லும் பொழுது, நம்பி என்னக்கால் அவரை தவிர தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித்திரிவனே, வேறு தெய்வமே கிடையாது. நான் குருகூர் நம்பி நம்மாழ்வாரை மட்டும்தான் தெய்வமாக கருதுகிறேன். ஒரு பாசுரத்துல சொன்ன. இன்னொரு பாசுரத்தில் திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரிய கோல திருவுரு காண்பன் நான். அந்த ஊர் பெருமாளுக்கு ஆதிநாதன் என்று பெயர். திரிதந்தாகிலும் தேவர் பிரான் என்கிற அந்த பெருமாளை கரிய கோல திருவுரு காண்பன் நான் அவ்வப்போது சேவிப்பேன். ஏன் சேவிப்பேன் என்றால் அவரை சேவிக்க மாட்டேன்னு நான் இருந்தால் ஆழ்வாருக்கு மனசு வருத்தமாக இருக்கும், அதனால் சேவிக்கிறேன்னு சொல்லுவாராம். அதை போல சத்ருக்னனும் அனகா, குற்றமற்றவன். சத்ருக்னன்னு பெயர் இருக்கும் இல்லையோ, அந்த பெயருக்கே இதுதான் பொருள். இவனுடைய சத்ருக்கள் வெளியில் இருக்கிற சத்ருக்கள் என்பதல்ல, தன்னுடைய புலன்கள் தான் சத்ருக்கள். உள்ளே என்றுமே இருக்கு.
நாம் பகவானை அறிய முடியாதபடிக்கு கண்ணு எதையோ இழுக்கிறது, காது எதையோ கேட்கணுங்கிறது, மூக்கு எதையோ முகரணங்கிறது. அப்ப பகவானை அடைய விடாமல் தடையா இருக்கோ இல்லையோ, இதைதான் சத்ருக்கள். இந்த சத்ருக்களை ஜெயித்தவன், வெளியில் இருக்கிற அசுரர்களை ஜெயிப்பது அவனுக்கு பெரிய விஷயம் அல்ல. அதை ராமனும் செய்தார், பரதனும் செய்தார், லக்ஷ்மணனும் செய்தார். இவன் செய்தது உள் புலன்களையே ஜெயித்திருந்தான். உள் புலன்களை ஜெயிக்கிறதுடைய எல்லை நிலம் என்ன தெரியுமா? அந்த புலன்கள் பகவானுடைய அழகில் கூட ஈடுபடாமல் பரதனிடத்திலேயே ஈடுபட்டிருப்பதுதான் சத்ருக்னன். சத்ருக்களை ஜெயித்தவர் என்றால் ராமனிடத்தில் கூட இந்திரியங்கள் செல்லாமல் பரதனுடைய அழகு, அவனுடைய தொண்டு அதிலேயே ஈடுபட்டிருந்தார். அப்படிப்பட்ட சத்ருக்னஹா, நித்திய சத்ருக்னஹா நீதஹா எடுத்து செல்லப்பட்டார். படி இருக்கேனோ இல்லையோ, எங்கிருந்தோ வந்தேன், வரும்போது ஒரு பை கொண்டு வந்தேனோ இல்லையோ, புறப்படும் பொழுது அந்த பையோடு அமர்ந்து கொஞ்சம் பேசி, நான் இங்கே போறதா இருக்கேன், நீயும் கூட வருகிறாயா, உன்னையும் அழைத்து செல்லலாம் என்று இருக்கிறேன், இப்படிலாம் பேசுவோமான்னு. களம்பரிச்சே பை எடுத்துட்டா பை வரப்போறது. அதே போல நீதஹா, நேத்திக்கு பார்த்தோம், ராமனை விஸ்வாமித்திரர் நீ யாகத்தை காப்பதற்காக கொடு என்று சொன்ன போது தசரதன் ததௌ குஷிக புத்திராய, விஸ்வாமித்திரிடத்தில் தன்னுடைய 2 மகன்களையும் கொடுத்தார்னு வால்மீகி சொல்றார். அவ்வளவு விதேயனாக தசரதனுக்கு கட்டுப்பட்டவர்களாக ராமனும் லக்ஷ்மணனும் இருப்பார்கள். அதே போல இந்த இடத்தில் நீதஹா அழைத்து செல்லப்பட்டான். ஒரு பொருளை எப்படி எடுத்து செல்வார்களோ அதை போல் சத்ருக்னன் எடுத்து செல்லப்பட்டான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், பிரீத்தி புரஸ்கிருதா. ஒரு பொருளானது அதை நான் அழைத்து சென்றால் எந்த ஒரு சந்தோஷத்தையும் காட்டாது. எப்படி இருந்ததோ அப்படியே தானே பொருள் இருக்கும். ஆனால் சத்ருக்னனுக்கு ஆனந்தம். இந்த ஜீவாத்மா அப்படித்தான் இருக்க வேண்டும். பகவானுக்கு தொண்டு செய்கிறோமே, தொண்டு செய்யும் போது அவருக்கு நாம் ஒரு பொருளை போல, பகவான் என்ன இன்னைக்கு இங்க வைக்கணும்னா இங்க இருக்கணும், நாளைக்கு இங்க எடுத்து வச்சாருன்னா இங்க இருக்கணும், அப்படி இருக்க வேண்டும். ஆனால் என்ன காலை அமுக்கி விடுறையா அப்படின்னு பகவான் கேட்டார் என்றால் இந்த பொருள் எப்படி காலமுக்கி விடும்? மூஞ்சியில் ஒரு விகாரமே இல்லாமல், சந்தோஷமே இல்லாமல், இப்படி என்னமோ கடமைக்கு அமுக்கி விட்டா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கக்கூடாது. பிரீத்தி புரஸ்கிருதா, தொண்டு செய்யும் பொழுது அவன் எப்படி வைக்கிறானோ அப்படி இருந்து தொண்டு செய்ய வேண்டும். ஆகையால் நாமும் இதுவும் ஒன்றுங்கிற அளவுக்கு இருக்கணும். ஆனால் எங்கு வேற்றுமை வர வேண்டும்? தொண்டு செய்யும் பொழுது இது ஆனந்தப்படாது, நான் ஆனந்தத்தோடு பிரீத்தியோடு செய்ய வேண்டும், அப்போதுதான் பகவானுக்கு பிடிக்கும். ஆக சத்ருக்னன் நீதஹா பிரீத்தி புரஸ்கிருதா. இப்படி பகவானிடத்தில் என்னென்ன குணங்கள் ஒரு ஜீவாத்மாவுக்கு உண்டோ, தொண்டு செய்ய வேண்டும், அவர் மனதை புண்படாமல் அவருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நடந்து கொள்ள வேண்டும், தொண்டு செய்யும் பொழுது ஆசைப்பட்டு செய்ய வேண்டும். இது மூன்றையுமே பரதன் என்கிற பக்தனிடத்திலே சத்ருக்னன் கொண்டிருந்தான். அது சத்ருக்னாழ்வானுடைய ஏற்றம். அவர்கள் இருவரும் புறப்பட்டு கேகய தேசத்துக்கு சென்றார்கள். இங்கு தசரதன் தன்னுடைய மகனான ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம் என்று யோசிக்க தொடங்கினார். தனக்கு வயதாகிவிட்டது, இனி எத்தனை நாட்கள் இப்படியே ராஜ்யத்தை காப்பது? ராமனுக்கும் 24 வயசு ஆகிவிட்டது, கல்யாணமும் ஆகி 12 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவருக்கு பட்டம் கட்டலாம் என்று ஆசைப்பட்டார். தன்னுடைய மந்திரிகள் வசிஷ்டர் அனைவரையும் அழைத்து அவர்களுடைய அனுமதியை முதலில் கேட்டார். எல்லாருக்கும் சந்தோஷம், அனுமதியை கொடுத்து விட்டார்கள். அதோடு நிறுத்தவில்லை. தன்னுடைய மகன் தானே, தான் வேணும்னா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போலாம். ஆனால் அந்த ஊரில் இருந்த தலைவர்கள் அனைவரையும் அழைத்தான். பௌர ஜனங்கள் என்று தெரிவிப்பார்கள். அனைவரையும் அழைத்து அப்போது சொன்னான், எதிதம் மே அனுரூபார்த்தம் மயா சாது சுமந்திரிதம் பவந்தோ மே அனுமன்யந்தாம் கதம் வா கரவாண்யகம். எனக்கு இப்படி தோன்றுகிறது, என்னுடைய மகன் நல்ல வீரனாகத்தான் உள்ளான், வித்தியெல்லாம் சரியாக வசிஷ்டரிடத்தில் கற்றுள்ளான், நல்லாக ஆட்சி செய்வான் என்று எனக்கு தோன்றுகிறது. எனக்கு வயதாகிவிட்டது, 60,000 ஆண்டுகள் உங்களை ஆண்டு விட்டேன். அதனால் ராமனுக்கு பட்டத்தை கட்டிவிட்டு நான் விலகிக் கொள்ளலாம் என்று எனக்கு தோணுகிறது. இது நல்லதுதான், எனக்கு ஆசை. இதுதான் நாட்டுக்கு நல்லதா என்று நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஆலோசனை செய்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு ராஜா மக்களை அமர்த்தி வைத்து கேட்டார். எப்படி சொல்றீளோ இதை ஒன்று பவந்தகாமே அனுமன்யந்தாம், ஒப்புதல் இருந்தால் ஒப்புதலை தெரிவித்து விடுங்கள், அல்லது கதம்வா கரவாண்யகம், இது சரியா படலையா, வேறு எப்படியாவது செய்ய வேண்டும்னு தோணுகிறதா, அப்போது அதை சொல்லுங்கள், அதை செய்கிறேன் என்று தசரதன் கேட்டார். மக்கள் எல்லாம் சேர்ந்து பேசத் தொடங்கினார்கள். விமானம் கம்பயன்னிவ, அவர்களுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தில் போட்ட சத்தத்துக்கு அங்கிருந்த விமானங்கள் எல்லாம் ஆடித்தான். பூகம்பம் வந்தா போலே அங்கிருந்த என்னென்ன மாளிகைகளோ ஆடத் தொடங்கின. எல்லாருமாக பேசிவிட்டு எழுந்து பதில் கூறினார்கள். அநேக வருஷ சாகஸ்ரோ
விருத்தஸ்துவமசி பார்த்திவ சராமம் யுவராஜானம் அபிஷிஞ்சஸ்வ பார்த்திவம். போரும் அரசனே, உனக்கு வயதாகிவிட்டது, ராமனிடத்தில் பட்டத்தை கொடுத்து விட்டு நீ ஓடிவிடு என்று அந்த அயோத்தியில் இருந்த மக்கள் சொன்னார்கள். விருத்தஸ்துவம், அநேக வருஷ சாகசிரகா விருத்தஸ்துவம், பல 1000 ஆண்டுகள் ஆண்டு விட்டாயே, உனக்கு வயசாகிவிட்டது, ஓடிவிடுன்னு சொன்னார்கள். தசரதனுக்கு உள்ளூர் ஆனந்தம், தன்னுடைய மகனை ராஜாவாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று. ஆனால் தன்னுடைய மகனின் பெருமையை கேட்க வேண்டும்னு இன்னொரு புறம் ஆசை. அதனால் தெரியாதவன் போல ஒரு கேள்வியை கேட்டான். மக்களே, இப்படி நான் கேட்டவுடன் ரொம்ப நாழி பேசாமல் உடனே பதில் சொல்கிறீர்களே, ஏன் நான் இத்தனை நாள் சரியான ஆட்சிதானே கொடுத்தேன், கொடுங்கோல் ஆட்சியா செய்தேன், எவ்வளவு தர்மத்திலிருந்து பிறளாமல் என் முன்னோர்கள் எப்படி ஆண்டிருப்பார்களோ அப்படித்தானே ஆண்டேன். என்னமோ நான் கொடுங்கோல் ஆட்சி செய்தார் போலே என்னை மாற்றிவிட்டு வேறொரு வைப்பதற்கு வாய்ப்பு வந்தவுடன் மேல் விழுந்து அதை பிடுங்குகிறீர்களே, ஏன் என்று கேட்டார். கதம் நு மயி தர்மேண பிருத்திவீம் அனுசாசதி பவந்தோ திரட்டுமிச்சந்தி யுவராஜம் மகாபலம். நான் தர்மத்தின் வழிதானே ஆள்கிறேன், நான் செங்கோலை வைத்துக் கொண்டுதானே ஆள்கிறேன். அப்போது ஏன் உங்களுக்கு இந்த ஆசை, ராமனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று ஏன் ஆசை? தசரனுக்கு தெரியாத, நன்றாக தெரியும் மக்களுக்கு ராமனிடத்தில் எவ்வளவு அன்பு உண்டு, ராமனுக்கு மக்களிடத்தில் எவ்வளவு செல்வாக்கு உண்டுன்னு. ஆனால் அவர்கள் வாயால் கேட்பதற்காக கேட்டான். ஒருவர் எழுந்திருந்தார், தசரதா, நீ எந்த தப்பும் பண்ணல, நன்றாகத்தான் ஆண்டு வந்தாய். ஆனால் இப்போது சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பெரிய தவறு செய்து விட்டாய். அந்த தவறால் தான் உன்னை பதவியில் இருந்து விலகச் சொல்கிறோம்னு சொன்ன. என்ன தவறு, என்ன செய்த என்னால்? 24 ஆண்டுகளுக்கு முன்னால் இவ்வளவு குணங்களை உடைய ராமன் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து விட்டாய். பகவோ நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதே. நீ சுமாரா ஒரு பிள்ளை எடுத்திருந்தால், பெற்றெடுத்திருந்தால் உன்னையே ராஜ்யத்தில் ராஜாவாக வைத்திருப்போம். உன்னை விட குணசாலியாக, உன்னை விட என்னிடத்தில் அக்கறை உடையவர்களாக, வியசனேஷு மனுஷ்யானாம் பிருஷம் பவதி துக்கிதः உத்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிசுஷ்யதி. ஒரு வீட்டிலே யார், அயோத்தி எந்த மக்கள், கோசல தேசத்தில் யார் வீட்டில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த வீட்டில் இருக்கும் தாய் எப்படி துக்கப்படுவாளோ அப்படி தன்னுடைய துக்கமாக ராமன் நினைத்துக் கொள்வாராம். அதுவே ஒரு வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது என்றால் அந்த வீட்டு தந்தை எப்படி ஆனந்தப்படுவாரோ, உத்சவேஷு ச சர்வேஷு பிதா இவ பரிதுஷ்யதி, அந்த வீட்டு தகப்பனார் எப்படி ஆனந்தப்படுவாரோ அதை போல் ராமன் ஆனந்தப்படுகிறார். அப்ப எங்களுக்கும் ராமனுக்கும் அவ்வளவு நெருக்கம் உள்ளது. அதற்கு மேலே நல்ல நடத்தை உள்ளது. பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா, நன்கு கற்றறிந்த ரிஷிகள் இருக்கிறார்களே, அவர்கள் காலிலேயே விழுந்து அவர்கள் எப்போது என்ன உபதேசிப்பார்கள்னு காத்திருந்து ராமன் கேட்கிறார். எவ்வளவு பெரிய குணம்! தான் ராஜா, வசிஷ்டருடைய சிஷ்யர், அனைத்தையும் கற்றவன் என்கிற கர்வமே இல்லை. இப்போதும் ரிஷிகள் வந்தால் காலில் விழுந்து அடிபணிந்து ராமன் கேட்கிறான். அரண்மனையில் ராமனை காணும் என்றால் உடனே எங்க தேடணும்னால், யாராவது புதுசா ரிஷி வந்திருக்காரா ஊருக்குன்னு பார்க்கணுமா. அவர் எங்க தங்கியிருக்காரோ அங்கு அவருடைய காலிலே தன் தலையை வைத்துக் கொண்டு ராமன் கிடப்பான். அரண்மனையில் காணும் என்றால் அங்குதான் கிடப்பான்னு சொன்னார். இதை பட்டருடைய சிஷ்யர் நஞ்சீயர் என்று, அவர் பட்டரிடம் சென்று ராமனை பற்றி இப்படி சொல்லுகிறார்களே, கண்ணனை வீட்டில் காணும் என்றால் எங்கு தேட வேண்டும்? ராமன் வீட்டில் இல்லைன்னால் ரிஷிகளுடைய காலிலே தலையை வைத்துக் கொண்டு கிடப்பார்னு சொன்னார். கண்ணன் வீட்டில் இல்லை என்றால் கோபிமார் கொய்சகத்திலே காணலாம், கோபிகைகளுடைய முந்தானையை போய் தேடி பாருங்கோ, புடிச்சுண்டு கண்ணன் சுத்தின் இருப்பான்னு பட்டர் தெரிவித்தாராம். அப்படி கண்ணனுக்கும் ராமனுக்கும் வாசி. இப்படி ஒரு மகனை பெற்றாய், அவனை நாங்கள் ராஜாவாக பார்க்க விரும்புகிறோம். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதா யாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம். நாங்கள் ராமனை காண ஆசைப்படுகிறோம். எப்படிப்பட்ட ராமன்? ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும். நடந்து மிருத்யுஞ்சயன் என்று ஒரு யானை உண்டு. அந்த யானைக்கு பெரிய வடிவமா, ராமன் தொட்டு தொட்டு வளர்த்தாரோ இல்லையோ, அதனால சத்ருஞ்சயன் என்கிற அந்த யானை மிக உயரமாக இருக்குமா. அந்த யானைக்கு மேலே ராமன் அமர வேண்டும், அமர்ந்து ஊர்வலமாக வர வேண்டும். அப்போது நாங்கள் அவனை காண வேண்டும். ஆனால் எளிமையாக கண்டுவிடக்கூடாது. பின்னாடி லக்ஷ்மணன் அமர்ந்து கொண்டு குடையையும் சாமரத்தையும் வைத்து இவர்களெல்லாம் பார்த்து ராமனுக்கு திருஷ்டி போட்டு விடுவார்கள் என்று சாமரத்தாலும் கொடையாலும் மறைக்கணும் ராமனை. அந்த மறைச்ச திருமுக மண்டலத்தை நாங்கள் சேவிக்கணும். இடிபட்டுண்டு கும்பலா நின்று இவரை இடிச்சு அவரை தள்ளி ராமனுடைய ஒரு முகத்தின் பகுதி தெரியுமான்னு நாங்கள் பார்க்கணும்.
இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதா யாந்தம், பெரிய யானையின் பேரில் வர வேண்டும். ராமம் சத்ராவிருத்தானனம், கொடையாலே மறைக்கப்பட்ட திருமுக மண்டலத்தை நாங்க பார்க்கணும். வெட்ட வெளிச்சமா தெரியக்கூடாது. பகவானுக்கே இப்பெல்லாம் நன்னா விளக்கு போட்டுறாடோ இல்லையோ, கர்ப்ப கிரகத்துல நன்னா விளக்கு போட்டுருவா. சில சமயங்கள் நம்முடைய பாக்கியம் இருந்தால் நாம் ஒரு திவ்யதேசத்துக்கு சேவிக்க போகும்போது அந்த இடத்துல மின் வசதி துண்டிக்கப்படும். துண்டிக்கப்பட்டால் உள்ள கர்ப்பகிரகத்தை 2 விளக்கு பெருசா எரிஞ்சுட்டு இருக்கும். அந்த விளக்கின் அழகில் பகவானை சேவித்தால் அது தனி அழகு. அது என்ன வெளிச்சம் போட்டு எத்தனை மின் விளக்கு போட்டாலும் வராது. அதை போலே இந்த இடத்தில் பளிச்சென்று ராமனை சேவிக்க கூடாது. கூட்டத்தில் நின்று அவருடைய உதடு படுமா, கண்ணு கண்ல படுமா என்று பார்த்து பார்த்து சேவிக்க ஆசைப்படுகிறோம். சத்ராவர்த்தானனம் என்று மக்கள் எல்லாம் சொன்னார்கள். அவனுக்கும் ஆனந்தம். சரி, மேலே அந்த பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று தசரதன் சொன்னார். ஊரே திருவிழா கோலம் பூண்டது. அனைத்து இடங்களிலும் அன்னதானம், மேலே தீர்த்த தானம், வஸ்திரதானம், எல்லாரும் அவரவர்கள் வீட்டிலேயே யாருக்கோ திருமணம் நடப்பது போலே அலங்கரித்து வைத்திருந்தார்கள். எல்லாம் ஒரு பக்கம் நடக்க, தனியாக மந்தரா கூனி என்று இருந்தாளே அவள் ஒரு மேல் மாடியிலே ஏறி அயோத்தி எப்படி உள்ளது என்று பார்த்தாள். ஞாதிதாசி யதோஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சையா. எந்த காரணமும் இல்லை. அவள் ஏன் ஏறினாள் என்று யாருக்கும் தெரியாது. எதிர்ச்சையாக ஏறினாள். எதிர்ச்சை என்றால் எஸ்ஸை கசித்து இச்சா, யார் ஆசைப்பட்டார்கள்னு தெரியாது. எந்த ஒரு முடிவோடும் அவள் ஏறவில்லை. தானாக ஏதோ எதிர்ச்சையா ஏறினான்னு சொல்றோமோ இல்லையோ, எதிர்ச்சை என்றால் யாருடைய ஆசையோன்னு பொருள். யாருடைய ஆசை? இங்கு ராமனுக்கு ஆசை. பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்சிட்டா இவர் எப்படி ராமாயண கதையை ஓட்டுறது? ஆகையால் மந்தரை ஏற வேண்டும், மேலே ஏறி பார்க்க வேண்டும், இந்த கைகையின் மனதையை கலக்க வேண்டும் என்று ராமன் வேண்டிக் கொண்டிருந்தார். அதற்கு முன்னால் வசிஷ்டர் ராமனிடத்தில் வந்து, ராமா, நாளை காலை உனக்கு பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது. இனி சில விரதங்களை நீ கடைபிடிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், ஆச்சாரத்தோடு இருக்க வேண்டும், கண்ட பெண்கள் மேலில் படாமல் நீ இருக்க வேண்டும் என்று எத்தனையோ உபதேசங்களை செய்துவிட்டு, நம்முடைய பெருமாள் இருக்கிறாரே, திருவாராதன பெருமாள், அந்த ஜெகநாதன் நாராயணன் என்று அவருக்கு பெயர். இப்போது ஸ்ரீரங்கத்தில் எந்த பெருமாள் உள்ளாரோ அவர்தான் அந்த திரேதாயுகத்திலே இக்ஷ்வாகு குலத்திலே இருந்தார், அயோத்தியில் இருந்தார். அங்கிருந்துதான் இங்கு வந்து ஸ்ரீரங்கத்திலே சயனித்திருக்கிறார். அந்த பெருமாளை நீ ஆராதிக்க வேண்டும். ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகு குல தெய்வத்தம், இக்ஷ்வாகுக்கே குல தெய்வமாக அந்த பெருமாள் இருந்து வந்தார். அவருக்கு சீதையோடு சேர்ந்து ராமன் சென்று எல்லா உபச்சாரங்களையும் செய்தார். அப்போது கண்ட பெண்களின் உன் மேல் படாமல் பார்த்துக்கொள், அலங்காரம் செய்வதற்கு யாராவது வருவார்கள், ராஜாவாக போகிறாய், அப்ப அவர்கள் பேரில் படாதே, ஆச்சாரமாக இருக்க வேண்டும்னு வசிஷ்டர் சொன்னாரா? அவர் சொன்னது அலங்காரம் பண்ணுவதற்கு வந்த பணிப்பெண்கள் வந்தால் அவர்கள் மேல் படாதே என்று. ராமன் என்ன செய்வாராம்? ஒருவேளை சீதையினுடைய புடவை தலைப்பு நுனி தன் பேரில் பட்டுவிட்டது என்று சந்தேகம் வந்தால் இடுகிடுன்னு சரையுவுக்கு போய் 100 தடவை முழுக்கு போட்டு குடிச்சிட்டு திருப்பி வந்து புத்தாழையை உடுத்திண்டு மேல காரியம் பார்ப்பாராம். மறுபடியும் ஏதான பட்டிருக்குமோன்னு சந்தேகம் வந்தால் மறுபடியும் சரையுவுக்கு போய் 100 முழுக்கிட்டு வருவாராம். இப்படி ஆச்சாரத்தோடு இருந்தார். இது நடந்து கொண்டிருக்கும் போது எதிர்ச்சையாக மந்தரை ஏறினாள். அவள் ஏறி எதற்கு திருவிழா கோலம் பூண்டுள்ளது என்று பார்த்தாள். விசாரித்து பார்த்தால் ராமனுக்கு நாளை காலை பட்டாபிஷேகம் என்று கேள்விப்பட்டாள். உடனே கோபத்தோடு நேரே கைகேயிடம் வந்தாள். ஆச்சரியமான ஒரு சம்வாதம். மந்தரைக்கும் கைகேயிக்கும் நடந்த ஒரு உரையாடல் இருக்கு. அதை பார்த்தால் எப்படி கைகேயி இருந்தாள், அவளை எப்படி இவள் மாத்தினாள்னு பார்க்கலாம். முதலிலே உபவாஹ்யது துஷ்டாத்மா பரதம் தவ பந்துஷு கால்யே ஸ்தாபயிதா ராமம் ராஜ்யே விஹத கண்டகே. முதலில் மந்தரை சொன்னது இதுதான். கைகேயி, நீ கெட்டு போனாய், உனக்கு இனிமே நன்மை ஏற்பட போவதில்லை. உன்னுடைய மகனை வசதியாக மாமன் வீட்டுக்கு அனுப்புவது போல் அனுப்பி வைத்துவிட்டு அந்த சமயத்தை பார்த்து ராமனுக்கு முடிசூட்ட பார்க்கிறான் தசரதன். துஷ்டாத்மா, மிகவும் துஷ்டன். உன்னுடைய பந்துக்களை பார்ப்பதற்கு அவர்கள் கேட்டார்கள், மாமன் ரொம்ப நாள் அழைத்து கொண்டிருக்கிறாரே, நீ போய் கொஞ்ச நாள் பார்த்துட்டு வாயே அப்படின்னு பரதன் அனுப்பிச்சுட்டு, அவன் இருந்தால் இதற்கு ஆக்ஷேபிப்பான் என்பதற்காக பரதனை அனுப்பிவிட்டு யாருக்கும் தெரியாமல் இதை நடத்துகிறான் என்று மந்தரை சொன்னாள். கைகேயிக்கு அப்போதான் செய்தியே தெரியும்.
அதற்கு முன்னால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்றே தெரியாது. அவள் சொன்னாள், ராமேவா பரதேவாகம் விசேஷம் நோபதக்ஷயே தஸ்மாத் துஷ்டாஸ்மி எஸ் ராஜா ராமம் ராஜ்யே அபிஷிக்ஷதே. ராமனும் என் பிள்ளைதான், பரதனும் என் பிள்ளைதான், இருவருக்குள்ளே எனக்கு எந்த வேறுபாடும் தெரியவில்லையே. என் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்ல, அது என்ன கௌசல்யை பிள்ளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்ற? என் பிள்ளைக்கு தான் பட்டாபிஷேகம். ராமனுக்கு கௌசல்யை விட என்னிடத்தில் தான் அன்பு உண்டு. அப்ப ராமனுக்கு பட்டாபிஷேகம்னால் சந்தோஷப்பட வேண்டுமா? இந்தான்னு ஒரு முத்து மாலையை கட்டி கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப ஆனந்தம். கூனியே, இந்த மாலையை வைத்துக்கொள் என்று கைகேயி கொடுத்தாள். அப்ப ராமனுக்கும் பரதனுக்கும் இடையில் எந்த வேற்றுமையும் நான் காணவில்லை என்று சொல்லும் நிலையில் கைகேயி இருந்தாள். அடுத்து மந்தரை பேசினாள். உபஸ்தாஸ்யசி கௌசல்யாம் தாசீவத்வம் கிருதாஞ்சலிஹி புத்திரஸ்ச தவ ராமஸ்ய பிரேஷ்யத்வம் ஹி கமிஷ்யதி. என்ன கைகேயி, புரியாமல் பேசுகிறாய்? நீ ஒரு மனைவி, கௌசல்யை ஒரு மனைவி. கௌசல்யின் பிள்ளைக்கு பட்டம் கட்டிவிட்டால் அதற்கு பிறகு அவள்தான் ராஜமாதா என்று ஆகிவிடுவாள். உனக்கு என்ன நிலைமை? அவளுக்கு தாசியாகத்தான் நீ வாழ வேண்டும். உன்னுடைய ஏற்றமெல்லாம் போய்விடும். தசரதனுக்கு காலம் முடிஞ்சு போச்சு. இனிமே தசரதனுடைய மனைவி மூவரும் சமமானவர்கள் என்கிற காலம் மலையேறிவிட்டது. ராமன் ராஜாவாக ஆகிவிட்டால் கௌசல்யினுடைய கை ஓங்கிவிடும். அவள் கை ஓங்கினால் நீ தாசியாக அவளுக்கு தொண்டு செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை விட உன் புள்ள பரதன் இருக்கிறானே, அவனும் ராமனுக்கு ஏவுகிற ஆளாக இதை போய் எடுத்துட்டு வரணும், இதை பண்ணிட்டு வானா செய்து வர வேண்டும், இப்படி ஏவக்கூடிய ஒரு ஆளாக ஆகிவிடுவான். ஆகையால் இது உனக்கு நல்லதல்ல, நீ புரிந்து கொள்ளவில்லை. உன்னுடைய ஓர்படியினுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுனால் அதை நீ விடக்கூடாது என்று நல்ல அறிவுரைகளை மந்தரை கூறினாள். அதற்கு மறுபடியும் கைகேயி சொன்னாள், ராமன் அப்படிப்பட்டவன் அல்லவே. தன்னையும் தன்னுடைய தம்பிகளையும் பிரித்து பார்ப்பதே கிடையாது. தன்னை எப்படி நினைக்கிறானோ அதே போல்தான் ராமன் பரதனையும் நினைக்கிறான். அப்ப ராஜ்யம் வந்தவுடன் பரதனை தாசனாக மதிப்பான், என்னையும் மதிக்காமல் போவான் என்று சொல்லாதே. ராஜ்யம் எதிகி ராமஸ்ய பரதஸ்யாபி தத்ததா. ராமனுக்கு ராஜ்யம் வந்ததுன்னா அது பரதனுக்கு ராஜ்யம்தான். ராமன் என்ன பரதனுக்கு கிடையாது, தன்னுடையது நான் சொல்ல போறார். அவர்கள் அப்படி பழகியது கிடையாது. நான் நன்றாக பார்த்துள்ளேன். மந்தரையே, நீ தவறாக பேசுகிறாய், பேச்சை மாற்றிக்கொள் என்று மறுபடியும் கைகேயி மறுத்து விட்டாள். கடைசியாக மந்தரை சொன்னாள், பவிதா ராகவோ ராஜா ராகமஸ்ய எஸ் சுதஹா. உண்மை கைகேயி, ராமன் நல்லவனாக இருக்கலாம், நீ சொல்லும்படி எல்லாவற்றையும் சரியாக மதிப்பான் என்றே இருக்கலாம். அடுத்து சொல்லட்டுமா? இப்போ ராமனை ராஜாவாக ஆகவிட்டாய் என்றால் அடுத்து ராமனுடைய பிள்ளை ராஜாவாக ஆவானே தவிர உன் மைந்தன் என்றுமே ராஜ பதவியை பிடிக்கவே முடியாது. ஆகையால் என்றுமே இப்படித்தான் இருக்க வேண்டும். தசரதன் நல்லவனா இருக்கலாம், ராமன் கூட பரதனை நல்லவனா மதிக்கலாம். ராமனுடைய பிள்ளை பரதனை மதிக்க வேண்டும் என்று நிர்பந்தம் இல்லையே. நடக்காமல் போனால் உன்னுடைய பிள்ளை மறுபடியும் எடுத்து கையாளாகத்தான் இருக்க வேண்டும். இது வேண்டுமா? வேண்டாம். நான் சொல்லுகிறேன், நீ கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லை. உனக்கு 2 வரங்கள் உள்ளன. முன்னால் ஒரு முறை ஒரு யுத்தத்திலே நீ எப்போது தசரதனுடைய உயிரை காப்பாற்றினாயோ அப்போது உனக்கு 2 வரங்களை கொடுத்தார். அந்த 2 வரங்களை இப்போது பிரயோகம் செய்து கொள். தௌச்ச யாச்சஸ்வ பர்த்தாரம் பரதஸ்ய அபிஷேச்சனம் பிரவ்ராஜனம் ச ராமஸ்ய வருஷாணி ச 14. ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும். பரதன் உடனே ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு தான் ராஜாவாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய 2 நிபந்தனைகள், 2 வரங்கள் என்று ராஜாவிடம் கேட்டுவிடு. இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவர்கள் கொடுத்த வாக்கை மீறமாட்டார்கள். கண்டிப்பாக தசரதன் கொடுப்பான். உன்னுடைய நன்மைக்காக சொல்லுகிறேன், கேள் என்று மந்தரை சொன்னாள். இவளுக்கும் மறுபடியும் பேச்சை கேட்க கேட்க கலக்கியமா மனத்தளனாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தணலாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரைய போ. குலத்துக்கே கொழுந்தாக அவதரித்த ராமனை காட்டுக்கு போ என்று தசரதன் சொல்வதற்கு காரணமாக இந்த கைகேயி இருந்தாள். கலக்கியமா மனத்தளலாய், அவள் மனசு தூய்மையானதாகத்தான் இருந்தது. மந்தரை வந்து பேசி பேசி கலக்கிவிட்டாள். கைகேயும் சரி, அதுதான் நல்லது என்று புரிந்து கொண்டாள். உடனே கோப பவனம்னு ஒன்று வச்சிருக்காளாம். கைகேயி எப்போதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்போது சென்று இருப்பதற்காகவே ஒரு மாளிகை உள்ளது. கோப பவனம் என்றே பெயர். அந்த பவனத்துக்குள் புகுந்தார் தசரதன். தன்னுடைய ராஜ்ய கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு சாயங்காலம் மறுபடியும் கைகேயினுடைய அரண்மனைக்கு வந்தார். அங்கு அவள் இல்லை, கோபபவனத்தில் உள்ளாள் என்று அறிந்து கொண்டார். சரி, என்ன ஆயிற்றோ தெரியவில்லையே, சென்று பார்ப்போம் என்று பார்த்தால் அப்போது தலைவிரி கோலமாக கைகேயி கீழே
தரையிலே கிடந்தாள். தசரதன் என்னவென்று கேட்டார். எனக்கு ஒரு ஆசை உள்ளது, அதை நீர் கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்க வேண்டும், முடியாது என்று சொல்லக்கூடாதுன்னு சொன்ன. தசரதனுக்கு கைகேயிடத்தில் மிகுந்த அன்பு. கௌசல்யை சுமித்ரையை விட கைகேயினிடத்தில் தான் அன்பு அதிகம். என்ன வேண்டுமானாலும் கேள், நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். ஒன்றுமில்லை, முன்னமே 2 வரங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தாய், இப்போது அந்த 2 வரங்கள் வேண்டும். ஒன்று, ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டும். மற்றொன்று, பரதனுக்கு இப்போதே பட்டாபிஷேகம் செய்யப்பட வேண்டும். இதுதான் 2ன்னு சொன்னார். அவன் மயக்கம் போட்டே விழுந்துட்டான் தசரதன். சில காலத்துக்கு மோகங்கதரானான். திரும்பவும் எழுந்தான். எழுந்து மன்றாடி பார்த்தான் கைகேயினிடம். ராமன் உன்னை என்றுமே மாற்றான் தாயாக நினைத்ததில்லையே, கௌசல்யிடம் எப்படி நடக்கிறானோ அதே போலத்தானே உன்னை நடத்துகிறான். நீ ஏன் அவனுக்கு இப்படி தவறு நினைக்கிறாய்? சதாதே ஜனனி துல்யாம் விருத்திம் வகதி ராகவஹா. ஜனனி என்றால் பெற்ற தாய். ஜனனி துல்யாம், பெற்ற தாய்க்கு நிகரானவளாகத்தானே உன்னை நடத்துகிறான். தஸ்ஸைவம் துவம் அனர்த்தாய கிந்நிமித்தம் இகோத்யதே. அவனுக்கு தீங்கு நினைப்பதற்கு உனக்கு எவ்வாறு தோன்றுகிறது? கைகேயி, உன்னை கெஞ்சி கேட்கிறேன், உன் காலில் விழுகிறேன். தெரிவிக்கிறார், பாதௌ தௌ அஸ்பிருஷாமஹா அஞ்சலிம் குருமி கைகேயி பாதௌ சாப்பி ஸ்பிருஷாமிதே. கை கூப்புகிறேன், உன் காலில் வேண்டுமானாலும் விழுகிறேன். ராமனை என்னிடத்திலிருந்து பிரித்து விடாதே. ராமன் சென்றால் எனக்கு கண்டிப்பாக உயிர் தரிக்காது. நான் இறந்து விட்டால் கௌசல்யை என்னையும் ராமனையும் விட்டு பிறந்து உயிரை விட்டு விடுவாள். ராமனுக்கும் எங்களை விட்டு இருக்க முடியாது, அவனையும் உயிரை விட்டு விடுவான். அவன் சென்றால் சீதையும் லக்ஷ்மணனும் இறந்து விடுவார்கள். இப்படி ஒரு குலமே நாசமாவதற்கு நீ காரணமாக இருக்காதே, தயவு சென்று மனதை மாற்றிக்கொள் என்று கேள்வி பலமுறை கெஞ்சி பார்த்தான். கடைசியாக கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான். பிரியம் சேத் பரத சீதத் ராம பிரவ்ராஜனம் பவேத் மாஸ்மதே பரத கார்ஷீத் பிரேத கிருத்தியம் கதாயுஷா. கைகேயி, நீ இப்போது கேட்கிறாயே, இது மட்டும் பரதனுக்கு பிடித்ததாக இருந்தால் நான் இப்போது சொல்கிறேன், நான் இறந்தவுடன் எனக்கு ஈமைச் சடங்குகளை பரதன் செய்யக்கூடாது. ராமன் காட்டுக்கு போய் தனக்கு ராஜ்யம் வேணும்னு பரதனுக்கு எண்ணமாக இருந்தால் அவனை நான் பிள்ளையாகவே மதிக்கவில்லை, உன்னையும் மனைவியாக மதிக்கவில்லை. நீங்கள் எனக்கு அந்திம கிரியை செய்யக்கூடாது என்று தசரதன் சொல்லிவிட்டார். என்ன பேசினாலும் கைகேயி ஒப்புக்கொள்ளவில்லை. அதற்குள் காலை விடியவே தொடங்கிவிட்டது. வசிஷ்டர் வந்தார். கைகேயினுடைய மாளிகையில் தசரதன் இருக்கான் என்று தெரிந்து கொண்டார். அங்கு சென்று மேல காரியம் பார்க்கணுமே. வசிஷ்டருக்கு என்ன நடந்ததுன்னே ஒன்றும் தெரியாது. அப்ப வந்தார், அரசனை பார்ப்பதற்காக வந்தார். சுமந்திரனை உள்ளே அனுப்பினார்கள். வசிஷ்டர் பெரிய ரிஷி, அந்தப்புறத்துக்குள்ள நேரே செல்ல மாட்டார். சுமந்திரன் தானே மந்திரி. அப்ப அவன் உள்ளே சென்று ஆனந்தமா போனான். இன்று காலை ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற ஆனந்தத்தோடு போய் தசரதனிடம் எழுப்பி எத்தனையோ ஸ்தோத்திரங்கள். ஊரெல்லாம் இப்படி இருக்கு, எல்லா வரவேண்டிய ராஜாக்கள் எல்லாம் வந்து விட்டார்கள், அனைவரும் ஆனந்தமாக உள்ளார்கள், நீர்தான் வந்து மேலே தொடங்கி வைக்க வேண்டும்னு சொன்னார். தசரதன் மூஞ்சியை பார்த்தார். இரவு முழுக்க தூங்காமல் அழுது அழுது கண்ணெல்லாம் சிவந்து போய் மயக்கம் வந்து தசரதன் ரொம்ப பாவமான நிலைமையில் இருந்தான். கண்டவுடன் என்ன ஆயிற்றுன்னு தெரியவில்லை. அவனால் பேச முடியவில்லை. கைகேயி தான் பேசினாள். சுமந்திரா, ராமனை போய் அழைத்து வா, மன்னருக்கு ராமனிடத்தில் ஏதோ பேச வேண்டுமாம் என்று சொன்னான். சுமந்திரன் புறப்பட்டு ராமனுடைய பவனத்துக்கு வந்தார். வந்தபோது ராமனும் சீதையுமாக இருந்தார்கள். ராமனிடம் விண்ணப்பித்து தந்தையார் பார்க்க வேண்டும் என்று அழைக்கிறார்னு சொல்ல ராமன் புறப்பட்டு வெளியே வருகிறார். அப்போது சீதையும் வாசல் வரையில் வந்தாளாம். ராமன் போகிறார்னா பெரிய காரியத்துக்கு போறாரோ இல்லையா, பட்டாபிஷேகத்துக்காக போகிறார். ஏதாவது நல்ல விஷயமா இருக்கும், அதற்காக தகப்பனார் அழைக்கிறார் நினைத்து கொண்டுதான் சென்றார்கள். வாசல் வரை, அந்தப்புறத்தின் வாசல் வரையில் சீதை வந்தாளாம். வந்தவுடன் தன் கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி சீதையினுடைய கழுத்தில் போட்டுவிட்டு ராமன் சுமந்திரனோடு சென்றானாம். பதி சம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷணா ஆத்வாரம் அனுவவ்ராஜ மங்களான்யபிதுத்னுஷி. அவனுக்கு அப்போது வாழ்த்தியை பாடினாள் சீதை. கிழக்கு திசையில் உன்னை இந்திரன் ரட்சிக்கட்டும், தெற்கு திசையில் யமன் ரட்சிக்கட்டும், வடக்கே குபேரன் ரட்சிக்கட்டும் என்று அந்தந்த தேவதைகளிடம் வேண்டி ராமனுக்கு எந்த தீங்கும் வராமல் இருக்க வேண்டும் என்று சீதை மங்களாசாசனம் செய்தாள். ராமன் பர்வதாதிவ நிஷ்கிரமிய சிம்ஹா கிரிகுஹாசயா, ஒரு மலை, அந்த மலையின் குகையிலிருந்து சிங்கம் புறப்படுமோ இல்லையோ, வெளியே வரும்போது வந்தவுடன் 2 பக்கமும் இப்படி திருப்பி கண்ணு தீப்பொறி போற மாதிரி பார்க்குமா. மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேரி மயிறு பொங்க எப்பாடும் பேருந்துதறி
மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணான்னு ஆண்டாள் தெரிவிக்கிறார். சிங்கம் முதலில் எழுந்து கர்ஜித்து தன் உடம்பை நீட்டிக்கொண்டு சோம்பல் முறித்து வெளியே வந்து யாராவது எதிரிகள் இருக்கிறார்களான்னு பார்க்குமா. ரெண்டு பக்கம் இன்றைக்கும் நம்பெருமாள் வெளியில புறப்பட்டு வராரு. கர்ப்ப கிரகத்திலிருந்து புறப்பட்டு ஜெய விஜயர்கள் துவாரம் இருக்கும். ஜெய விஜயாள் துவாரம் வந்தவுடன் இப்படி ஒரு தடவை திரும்புவார், இந்த பக்கம் ஒரு தடவை திரும்புவார், அதற்கு பிறகுதான் மேலே எழுந்தருள்வார். சிம்ஹ கதி என்று பெயர். சிங்கம் எப்படி குகையிலிருந்து வெளியே வருமோ அதே போலத்தான் இன்றும் பகவான் எழுந்தருளுகிறார். ராமனுக்கும் அந்த நடை. ராமன் தானே இந்த ரங்கநாதனுக்கு ஆராதனம் செய்தவரே. அப்ப அந்த பெருமாளுக்கு என்னென்ன நடை அழகோ அதை அனைத்தையும் ராமனும் பெற்றுள்ளான். கஜ சிம்ஹகதி வீரவ் ஷார்தூல விஷபோபமவுன்னு வால்மீகி தெரிவிக்கிறார். சிங்கத்தை போல நடப்பாராம், புலியை போல நடப்பாராம், யானையை போல நடப்பாராம், ரிஷபத்தை போல நடப்பாராம். இப்படி வெவ்வேறு கதிகள் உண்டு ராமனுக்கு. சஹஸ்ரநாமத்துல சதுர்கதிஹி அப்படின்னு ஒரு திருநாமம் வருதோ இல்லையோ, 4 விதமான நடையை உடையவன் பகவான். தன்னுடைய கோபம் தோற்ற அளவுக்கு நடப்பார், அல்லது தன்னுடைய பெருமை தோற்றும் அளவுக்கு நடப்பார். இப்படி வெவ்வேறு நடைகள். ராமன் புறப்பட்டார், நேரே கைகியினுடைய பவனத்துக்கு சென்றார். அங்கு சென்றவுடன் ராமன் தசரதன் ஒன்றுமே பேசவில்லை, மயக்கமாக சாய்ந்திருந்தார். ராமனிடத்தில் உனக்கு பட்டம் கிடையாது, நீ செல்ல வேண்டும் காட்டுக்குன்னு சொல்வதற்கு அவருக்கு மனதில்லை. அதனால் கைகேயியோடு தான் பேசினாள். நீ காட்டுக்கு செல்ல வேண்டும், இது உன் தந்தையினுடைய ஆணை என்று கைகேயி சொன்னாள். இதற்கு ஏன் என் தந்தை வருத்தமாக இருக்கிறார்னு ராமன் கேட்டார். நல்ல விஷயம்தானே, பரதனுக்கு பட்டம் கிடைக்கிறதுனா இதற்கு ஏன் வருத்தப்பட வேண்டும்? நான் வந்தவுடன் பார்த்து சிரித்திருக்க வேண்டாமா என் தந்தை? நல்ல விஷயத்துக்கு ஏன் வருந்துகிறார் என்று கேட்டார். அகம் ஹி சீதாம் ராஜ்யம் ச பிராணான் இஷ்டான் தனானி ச கிருஷ்டோ பிராத்ரே ஸ்வயம் தத்யாம் பரதாய பிரச்சோதிதா. தந்தையார் சொன்னால் எங்கிட்ட இருக்கிற சொத்து என்ன, என் உயிர் என்ன, எனக்கு பிடித்த பொருட்கள் என்ன, அனைத்தையும் பரதனுக்கு கொடுக்க போகிறேன். எனக்கு இந்த பொருட்களில் ஆசை இல்லை. கைகேயி, ஒரு ரிஷி எப்படி இருப்பாரோ அப்படித்தான் நீ என்னை நினைக்க வேண்டும். இந்த விஷயங்களில் நான் ஆசை உடையவன் என்று தவறாக நினைக்காதே, இதில் எனக்கு பற்றே கிடையாது என்று ராமன் சொன்னார். தவத்வகம் க்ஷமம் மன்யே உத்சுகஸ்ய விளம்பனம். அதற்கு மேல கைகேயிக்கு எவ்வளவு தாழ்ந்த புத்தி பாருங்கோ. இதற்கு மேல் ராமன் இங்கு இருந்தால் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அரசனையே எதிர்த்து ராமனுக்கு பட்டம் கட்டிவிட்டால் என்ன செய்வது? அரசனுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. கைகேயி சொன்னபடி அவன் நடக்கிறான், அது தவறு. ராமனுக்குத்தான் பட்டம்னு மக்கள் எல்லாம் சேர்ந்து செய்து விட்டால் அதற்காக என்ன செய்தாள்? ராமா, உனக்கு சந்தோஷம் தானே, வனத்துக்கு நீ செல்ல வேண்டும், பரதனுக்கு ராஜ்யம் என்பது இஷ்டம் தானே, அப்ப காலம் தாழ்த்தாதே. உனக்கு ரிஷிகளை பார்க்க வேண்டும்னு ரொம்ப ஆசையாச்சே, உடனே புறப்பட்டு விடு. நோத்சுகஸ்ய விளம்பனம் க்ஷமம். இனி காலம் தாழ்த்தாதே, உடனே புறப்பட்டு செல். ராமன் பார்த்தது நல்லதுதான், பரதனுக்கு பட்டம் இருக்கட்டும், இப்போதே தூதர்களை அனுப்புங்கள், கேகே தேசத்திலிருந்து பரதன் வரட்டும், நானும் இருந்து பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறேன், அதற்கு பிறகு 14 ஆண்டுகள் காட்டுக்கு போறேன். இவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அவர் இருந்தால் எங்க பட்டாபிஷேகம் நடக்கிறது? வேண்டாம், நீ இப்போதே புறப்பட்டு செல் என்றாள். ராமன் புறப்பட போனார். அப்போது கைகேயி சொன்னாள், ராமா, இது உன் மன்னருடைய ஆணை, நான் சொன்னேன் என்று நினைக்காதே, தசரதனுடைய ஆணை இது என்று சொன்னாள். அப்ப ராமன் சொன்னார், மன்னவன் பணி அன்றாகில் நும்பணி மறப்பனோ, அடியேனேன் பெற்ற செல்வம் பரதன் பெற்ற செல்வம், தம்பி பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ என்று கம்பன் தெரிவிக்கிறார். இளையவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, மன்னவன் பணி அன்றாகில், தசரதனுடைய ஆணை அல்ல இது என்றாலும் நும்பணி மறப்பனோ. கைகேயி, இதுவரை நீ ஒன்றை ஆசைப்பட்டு நான் செய்யாமல் இருந்திருக்கிறேனா? வால்மீகியும் தெரிவிக்கிறார், எத்தத்திர பவந்தஹா கிஞ்சித் சக்கியம் கர்த்தும் திருதம் மயா பிராணானபி பரித்யஜ்ய சர்வதா கிருதமேவ தத். கைகேயி, நீ ஒன்றை ஆசைப்பட்டாய் என்றால் நான் ஒரு நாளும் என் பிராணனை விட்டாவது அதை செய்திருக்கிறேனே தவிர, இப்போது நீ நடந்து கொண்டது எனக்கு சற்றே வருத்தத்தை தருகிறது. உனக்கு பரதனுக்கு பட்டம் வேண்டும் என்று ஆசையாக இருந்தால் நேரே என்னிடத்தில் வந்து, ராமா நீ விலகிக்கொள், பரதனுக்கு பட்டம்னு சொல்லியிருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருக்க போகிறேன். ஈஸ்வர சதரா சதி, எனக்கு நீ ஈஸ்வரி, நீ ஆணையிட்டால் நான் செய்ய போகிறேன். இன்று வரை அப்படித்தான் நடந்திருக்கிறேன். அப்படி நான் இருக்கும்போது என்னிடத்தில் சொல்லாமல் மன்னனிடம் சென்று உன் ஆசையை சொன்னாயே,
அது ஒரு வருத்தம். என்னுடைய குணங்களை நீ குறைவாக இடை போட்டு விட்டாய் போல் இருக்கிறது. ஆகட்டும், மன்னவன் பணி அன்றாகில் நும்பணி மறப்பனோ, ராஜா சொல்லாமல் இருந்தாலும் உன் பணியை நான் மறத்து விடுவேனா? பரதனுக்கு ஏதாவது ஒரு செல்வம் கிடைத்தால் அது எனக்கு கிடைத்தது மாறித்தானே என்று இந்த பாசுரத்துக்கு பொருள் கம்பநாட்டாழ்வனுடையது. இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. ரசமாக சொல்லுவார்கள், மன்னவன் பணி அன்றாகில் நும்பணி மறப்பனோன்னு இருக்கும் இல்லையோ, கொஞ்சம் வேற மாதிரி பிரிச்சுக்கோங்க. மன்னவன் பணி அன்று ஆகிலும் நும்பணி மறப்பனோ, இது தசரதனுடைய ஆசை அல்லன்னு எனக்கு தெரியும், நீதான் செய்தாய் என்று தெரியும், ஆனாலும் நான் மறுக்க மாட்டேன். தசரதன் இது வேண்டாம் என்று சொன்னாலும் சத்தியவாக்கியன், வாக்குக்கு கட்டுப்பட்டுள்ளான். அப்ப உன்னுடைய ஆசையாகவே இருந்தாலும் நான் செய்வேன். பிதுர்வச்சன நிர்தேசாத்து கைகேயா பிரிய காரணாத். ராமன் காட்டுக்கு எதற்கு சென்றார் என்றால் கைகேயி ஆசைப்பட்டாள் என்று சொல்வதற்காக சென்றாராம். அப்படி ராமன் சொன்னான். அதற்கு மேல இளையவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோன்னு சொன்னாரா? பரதனுக்கு ராஜ்யம் கிடைச்சா எனக்கு கிடைச்ச மாதிரி தானேன்னு மேலோட்டமான பொருள். உள்ளுரை பொருள் என்னன்னால், எனக்கு என்ன செல்வம் கிடைச்சதோ அதுதான் பரதனுக்கும் கிடைக்க போறது. எனக்கு மாந்தோல் மரவுரி சடமுடி தானே, பரதனும் ராஜ்யனை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனும் சடைமுடியோடு தான் இருக்க போகிறான். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், பரதனை பற்றி குறைவாக நினைக்கிறாய். ஒரு நாளும் அவன் ராஜ்யத்தை ஆளமாட்டான். இருக்கட்டும், நான் காட்டுக்கு புறப்படுகிறேன் என்று சொன்னார். மன்னனிடமும் கைகையிடமும் விடை பெற்று கொண்டார். அங்கிருந்து புறப்பட்டு கௌசல்யை காண்பதற்காக வந்தார். கௌசல்யக்கு அன்று காலை ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்ற எண்ணத்தோடு எல்லா தேவதைகளுக்கும் பூஜைகளை செய்து ராமனுக்கு ஒரு பெரிய ஆசனம், கண்டிப்பாக பட்டாபிஷேகத்துக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய பவனத்துக்கு வருவான்னு தெரியும், பெரிய ஆசனத்தை விட்டு அவனுக்கு நல்ல க்ஷீரான்னம் செய்து வைத்திருந்தாளாம் கௌசல்யை. ராமன் வந்தான், விழுந்து சேவித்தான். ராமா அமர்ந்து கொள், இந்தா உணவை உண்ணுன்னு சொன்னார். தாயே, இது எனக்கான ஆசனம் அல்ல, நான் இனி தர்பத்தை இட்டு ஆசனமாக அமர வேண்டுமே தவிர இந்த ஆசனத்தில் நான் அமர முடியாதுன்னு சொன்னார். ஏன், என்ன ஆயிற்று? ராஜாவுக்கு இதுதானே ஆசனம் என்றால், எனக்கு ராஜ்யம் இல்லை, நான் தண்டகாரண்யத்துக்கு செல்ல போகிறேன், பரதனுக்குத்தான் பட்டம் கட்டப் போகிறார்கள், கைகேயினுடைய ஆணை, தந்தையாருடைய ஆணை, அதனால் நான் விடை பெற்றுக் கொள்வதற்காக வந்தேன், இங்கு ஆசி பெறுவதற்காக வந்தேன். பட்டாபிஷேகத்துக்கு ஆசி கொடுக்க வேண்டாம், நான் புறப்பட்டு காட்டுக்கு செல்லும் பொழுது எனக்கு மங்களாசாசனம் செய்து ஆசிகளை கொடுத்து அனுப்ப வேண்டும். அப்படியே கீழே விழுந்துட்டா கௌசல்யா. சில நாள் மூர்ச்சித்து கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து அவள் தான் சொல்லத் தொடங்கினாள். கண்ணுக்குட்டி சென்றால் அதற்கு முன் தெரிவிக்கிறாள், ராமா, 60,000 ஆண்டுகள் நான் குழந்தை இல்லாமல் தவித்தேன். வந்தியா, மலடி மலடி என்ற பெயரோடு இருந்தேன். அப்போதெல்லாம் ஒரே ஒரு கஷ்டம்தான், பிள்ளை இல்லையே என்கிற கஷ்டம். ஆனால் பிள்ளை பிறந்து விட்டால் அதைவிட எத்தனை கஷ்டங்கள், இதை விட பிள்ளை பெறாமலே இருக்கலாம் போல இருக்கு. அப்பவாவது பிள்ளை இல்லைன்னு ஒரு கஷ்டமே தவிர பிறந்த பிறகு எத்தனை கஷ்டங்கள். இப்போது உன்னை விட்டு பிரிந்து நான் நாட்டில் இருக்கிறேன், நீ காட்டுக்கு செல்கிறேன் என்கிறாய். இதைவிட அந்த காலமே சிறந்தது, எனக்கு என்றைக்குமே உலகத்தில் நிம்மதியே கிடையாது போலுள்ளது என்று கௌசல்யை அழுதாள். நானும் உன்னோடு வடுகிறேன். ஒரு சின்ன கண்ணுக்குட்டி எங்கு செல்கிறதோ பின்தொடர்ந்து தாய்ப்பசு சென்றுதானே காக்க வேண்டும். அதே போல நீ எங்கு செல்கிறாயோ நானும் தொடர்ந்து வந்து உனக்கு அந்த வனத்திலே அனைத்து நன்மைகளையும் செய்கிறேன்னு சொன்னார். ராமன் மறுத்து விட்டான். பர்த்து கில பரித்யாக நிருஷம்ச கேவலம் ஸ்திரியாக ச பவத்யா ந கர்த்தவ்யா மனசாபி விகர்ஹிதா. கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவரை விட்டு தனியாக சென்று அவரை புறக்கணிப்பது என்பது மிக தவறானது, ஸ்திரீகளுடைய தர்மத்துக்கே முரணானது. அப்ப உன்னுடைய கடமை இங்கு தசரதனோடு இருந்து அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். என் கடமையை நான் பார்க்கிறேன், நீ உன் கடமையிலிருந்து நழுவாதே என்று ராமன் சொன்னார். கடைசியாக விழுந்து காலில் விழுந்தார். எனக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும்னார். பெருசா ஆசீர்வாதம் பண்ணா கௌசல்யா. என்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத்புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். என்மங்களம் சஹசிராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசே சபபவது தத்தே பவது மங்களம். விருத்ரன் என்கிற அசுரனை இந்திரன் கொன்றாரே, அப்போது அந்த இந்திரனுடைய தாய் அவனுக்கு என்னென்ன மங்களங்களை அருளி இருப்பாளோ அது அனைத்தும் உனக்கு இருக்கட்டும். அடுத்தது வினதாசுதன் கருடாழ்வான் அமிர்த கலசத்தை எடுத்து வருவதற்கு செல்லும் பொழுது தாயான வினத்தை என்னென்ன ஆசீர்வாதம் செய்தாளோ அது அனைத்தும் உனக்கு இருக்கட்டும். அதற்கு மேலே வாமனன் 3 அடிகளாலே உலகத்தை எல்லாம் அளந்தாரே. 3 விக்ரமான் பிரக்ரமத்தோ விஷ்ணோர் அமித தேஜசா யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். இப்படி புராணத்தில் யார் யார் என்னென்ன மங்களத்தை சொல்லி இருப்பார்களோ
அது அனைத்தும் உனக்கு ஏற்படட்டும் என்று கௌசல்யை வாழ்த்தினாள். 14 ஆண்டுகளை 14 நிமிடங்களில் நான் முடித்துவிட்டு வருகிறேன். காலம் போவதே தெரியாது. நீ இங்கிருந்து தகப்பனாரை பார்த்துக்கொள். என்னை விட்டு பிரிந்தால் அவர் உயிர் தரிப்பாரா என்றே எனக்கு தெரியவில்லை. அவருக்கு எந்த குறையும் வராமல் பார்த்துக்கொள்னு சொன்னார். அங்கிருந்து புறப்பட்டு சீதையினுடைய பவனத்துக்கு வந்தார். சீதைக்கு ஆனந்தம். நம்ம பர்த்தாவுக்கு பட்டாபிஷேகம்னு இருந்தால் தான் செய்ய வேண்டிய தர்மங்கள் எல்லாம் செய்து தானங்களை செய்து அனைவரோடும் காத்து கொண்டிருக்கிறாள். ராமன் வந்தார். முகம் சுண்டி உள்ளது, ஆனந்தம் இல்லை. பார்த்தவுடன் சீதை வினவினாள், என்ன ஆயிற்று? ஒரு ராஜா இப்படி இருக்கக்கூடாதே, என்ன ஆயிற்று என்றாள். அதே கதை. கைகேயி வரம் கேட்டாள். ராஜ்யம் எனக்கு அல்ல, பரதனுக்கு. நான் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று தகப்பனாருடைய ஆணை என்று சொல்லிவிட்டு அவருக்கு நன்னா உபதேசம் பண்ண தொடங்கினார். சீதே, நான் சென்றவுடன் தசரதனுக்கு எந்த குறையும் வராமல் நீதான் தொண்டு செய்ய வேண்டும், கௌசல்யைக்கும் செய்ய வேண்டும். இவர்கள் இருவரிடத்திலும் நீ பக்தியோடு இருப்பாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்போது சொல்கிறேன், மற்ற 2 தாய்களிடமும் அதே பக்தியோடு இருக்க வேண்டும். எனக்கு 3 தாய்களும் சமம்தான். வந்தித்தவ்யாச்சதே நித்யம் யாஷேஷா மம மாதரஹ ஸ்நேக பிரணய சம்போகைஹி சமாஹி மம மாதரஹ. அன்பிலும் பக்தியிலும் எல்லா 3 தாய்களும் எனக்கு சமமானவர்கள் தான். அப்ப கைகேயி இப்படி செய்தாள், அப்படி என்னை காட்டுக்கு அனுப்பினாள் என்று அவரிடத்தில் பக்ஷபாதத்தோடு நடக்காதே, அனைவரையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும். மேலும் சொன்னார், பரதனையும் சத்ருக்னனையும் உன்னுடைய தம்பியைப் போலையும் பிள்ளையைப் போலையும் நீ நடத்த வேண்டும். பராத்ரு புத்திர சமோ வீரோ, பரதனை உன்னுடைய தம்பியாகப்பார், சத்ருக்னனை உன்னுடைய பிள்ளையாகப்பார். பரதன் தான் அரசனாக இருக்க போகிறான். ஒரு அரசனுக்கு தன்னை புகழாமல் வேறு ஒரு ஆணை பற்றி யாராவது புகழ்ந்தால் பிடிக்காது. அப்ப பரதன் முன்னால் என்னுடைய பெருமைகளை பேசாது. அவன்தான் அரசன், அவன்தான் குலத்துக்கு தலைவன், அவன்தான் ராஜ்யத்துக்கே தலைவன். அவன் மனது புண்படும்படிக்கு நடந்து கொள்ளாதே, என்னை பற்றி பேசாதே. நீ தனியாக விரதங்களை அனுஷ்டித்துக் கொண்டு தேவதைகளுக்கு பூஜை செய்து கொண்டு இரு. 14 ஆண்டுகளை வேகமாக முடித்துவிட்டு வந்து விடுகிறேன்னு ராமன் சொன்னார். சீதைக்கு வந்தது கோபம். ஒரே ஸ்லோகம் சொன்னாள், கிம்த்வா மன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபகா ராம ஜாமாதரம் பிராப்பிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். இதுக்கு மேல ராமனை ஒருத்தர் திட்டி ஸ்லோகமே எழுத முடியாது. அப்படி சொன்னாள் சீதை. ஜனகன் என்ன நினைப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆண் வேடமிட்ட ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து விட்டாள். ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். வெளியில தான் நீ ஆணுடைய தோற்றத்தோடு இருக்கிறாய், உள்ள ஒரு வீரமே இல்லையே. என்னை அழைத்து சென்றால் ராமன் சொன்ன காரணம், காடு என்பது மிகவும் கடினமானதாக இருக்கும், ஏதேதோ மிருகங்கள் இருக்கும், ரொம்ப போகங்கள் எல்லாம் இருக்காது, காலில் முள்ளு குத்தும், யாராவது நம்மை தாக்கலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், காடு பயமானது, காடு சுடும்னு ராமன் சொன்னார். சீதை சொன்னால், நீ கூட இருக்கும்போது இதெல்லாம் ஏதான கட்டப்படுத்த போறதா? உன்னை பார்த்தால் எல்லா மிருகங்களும் ஓடிவிடும், யாரும் நம்மை தாக்க மாட்டார்கள். ஆகையால் இதை பார்த்து நீ சாக்கு சொல்கிறாய் என்றால் உன் நீ ஆனா என்றே எனக்கு சந்தேகம்னு சொன்னாள். கிம்த்வா மன்யத வைதேகா. அவர் எப்படிப்பட்டவர்? ஜனகன். ஜனகன் கர்மயோகம் செய்து செய்தே மேல்நிலையை அடைந்தவர். கர்மயோகம் செய்யணும்னால் மனைவி இல்லாமல் கர்மங்களையே செய்ய முடியாது. ஒரு புருஷன் ஒரு தானம் பண்ணனா கூட மனைவி இருந்தால் தான் செய்ய முடியும். இவர் 4 காசு எடுக்கிறார் வச்சுக்கோங்க, அதை ஒருவருக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்றால் அருகில் மனைவி இருந்து ஒரு பாத்திரத்திலிருந்து தீர்த்தத்தை எடுத்து புரோக்ஷிக்க வேண்டும். ஏன்னா சொத்து 2 பேருக்கும் பொது, இவருக்கும் அவருக்குமான பொது சொத்து. அவளுக்கு தெரியாமல் இவர் எதையும் கொடுக்க முடியாது. அப்படி செய்ய வேண்டும். ஒரு ஹோமம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அக்னியில் ஒரு அன்னத்தை இட வேண்டும் என்றால் பத்னி அந்த பர்த்தாவனுடைய தோளை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். கையில ஒரு தர்ப்பத்தை கொடுத்து தன்னுடைய கணவனுடைய தோளை தொட சொல்லுவார்கள். அவள் தொட்டு கொண்டிருக்கும் போதுதான் இவர் ஹோமம் யாகமே பண்ண முடியும். அப்ப ஜனகன் வாழ்நாள் முழுவதும் கர்மயோகத்தையே செய்தவர். அப்ப மனைவியினுடைய சேர்க்கை எவ்வளவு முக்கியம்னு அவருக்கு தெரியும். அவருடைய மருமகனா இருந்துட்டு மனைவியை விடுறேன்னு சொல்றியே. கிம்த்வா மன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபகா ராம. உன்னை ராமன் ராமன் என்று சொன்னார்கள். ராமன் என்கிற சொல்லுக்கு வெளி அழகு உடையவன் அர்த்தம். அதை பார்த்து நாங்க மயங்கிட்டோம், உள்ள உனக்கு அழகே இல்லையேன்னு சொன்னான். ராமன் அழைத்தாள். ராமனே என்றால் வெளி அழகு உள்ளவனே, உள்ள தைரியமே இல்லையா? நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? உன் கடைசி தம்பி இருக்கானே அவனுக்கு தான் சத்ருக்னன் என்று பெயர். உனக்கு அந்த பெயரை தெரிஞ்சுதான் வசிஷ்டர் வைக்கல போல் இருக்கு.
உள்ள வீரம் இருந்திருந்தால் உனக்கு சத்ருக்னன் என்று பெயர் வைத்திருப்பார். எப்ப ராமன் வைத்தாரோ வெளியழகு மட்டும்தான் உண்டு, உள்ளழகு கிடையாது போல் இருக்கு, அதான் என்னை விட்டு செல்ல வேண்டும் என்று பார்க்கிறாய் என்று வசவுகளை செய்தாள். தன்னுடைய கோபத்தாலே, பிரணயத்தால் வந்த கோபம். ராமனை அவமதித்து அவள் ஒரு நாளும் பேசியதில்லை. எல்லாம் பேசிட்டு சில வார்த்தைகளை தவறாக பேசிவிட்டேன், அன்பால் பேசினேன், உன்னை விட்டு பிரியாத முடியால் பேசினேன். உன்னை விட்டு பிரிந்தால் எனக்கு அது நரகம், உன்னோடு இருந்தால் அது எனக்கு ஸ்வர்க்கம். அப்ப காடு சுடும் நாடு குளிர்ந்து இருக்கும் என்று சொல்லாது. நின் பிரிவினும் சுடுமோ காடு, உன்னை விட்டு பிரிந்தால் அயோத்தியே சுடுமே ராமா, காட்டில் உன்னோடு சேர்ந்து ஆனந்தமாக இருப்பேன். ஆகையால் எஸ்த்வயா சகச ஸ்வர்கா நிரயோ எஸ்த்வயா வினா இதிஜானன் பராம் பிரீத்திம் கச்சராம மயாசக. ராமா, நான் காட்டுக்கு போவதாக முடிவெடுத்து விட்டேன், நீ வருகிறாயா இல்லையான்னு சீதை கேட்டாள். இதிஜானன் பராம் பிரீத்திம் கச்சராம மயாசக, என்னோடு சேர்ந்து நீயும் வேண்டுமானால் காட்டுக்கு வா, உனக்கு இன்றுதான் தெரியும் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று. எனக்கு 15-20 வருஷங்கள் முன்னாடியே தெரியும். ஏனென்றால் சீதை பிறந்தாளோ இல்லையோ, பிறந்தவுடன் ஜனகன் சீதைக்கு ஜாதகம் குறிப்பதற்காக சில ஜோசியர்களை அழைத்தான். அவர்கள் ஜாதகத்தை பார்த்தார்கள். நல்லா பிறந்துள்ளாள், நல்ல ஒரு குலத்திலே கல்யாணம் செய்து கொண்டு போவாள், எல்லா செல்வங்களும் இருக்கும், குழந்தைகள் பிறந்து பெரிய ராஜாக்களாக இருப்பார்கள். ஆனால் அப்படி நிறுத்தினாலாம். என்ன இடிவிடிந்தார் போலே ஆனால்னு சொன்ன ஜோசியரோ மருத்துவரோ நல்லதா சொல்லிட்டு வந்துட்டு ஆனால்னு சொன்னா ஏதோ பெருசா இருக்குன்னு அர்த்தமோ இல்லையோ, அதே போல இந்த ஜோசியர்கள் சொன்னது முன்னாலேயே அதாபிச்ச மகாபிராஜ்ய பிராமணானாம் மயாஸ்ருதம் புரா பித்ருகிருஹே சத்தியம் வஸ்தவ்யம் கில மேவனே. ஜனகராஜன் எல்லாம் நன்னா இருக்கு, பெண் ஆனந்தமாக இருப்பாள், நடுவுல சில காலம் ஒரு 14 ஆண்டுகள் மட்டும் வனவாசம் இருக்கும் போல இருக்கு. அப்படி ஜோசியத்துல அந்த கட்டத்துல தெரியறதுன்னு சொன்னாள். அன்றைக்கு நான் மூட்டை கட்டி வைத்தேன், வனத்துக்கு செல்ல வேண்டும் என்று அன்றிலிருந்து நான் தயாராக உள்ளேன், உனக்கு இன்றுதான் தெரியும் வனவாசம் உண்டென்று. அப்ப கச்சராம மயாசக, என்னோடு சேர்ந்து நீயும் வா, வழியில தான் முள்ளு குத்தாமல் உன் திருவடிகளை நான் பார்த்து கொள்கிறேன், என் பின்னால் வா என்று சீதை சொன்னாள். ராமனால் மறுக்க முடியவில்லை. சரி சீதையே வா, இருவருமாக செல்வோம் என்று முடிவெடுத்து தங்களிடத்தில் இருந்த சொத்து அனைத்தையும் தானம் செய்து விட்டார்கள். நாம் இங்கு இருக்க போவதில்லை, இவ்வளவு மாளிகை, இவ்வளவு ஆபரணங்கள், இத்தனையும் என்ன செய்ய போகிறோம்? மக்களை அழைத்தார்கள், யாருக்கு எவ்வளவு வேண்டுமோ தானம் செய்து முடித்தார்கள். அடுத்து புறப்பட வேண்டும். பக்கத்திலேயே லக்ஷ்மணன் நின்றுருக்கார். நானும் வருகிறேன். இல்லை, நீ இருக்க வேண்டும், சீதையே இருக்க போறான்னு நினைச்சேன், சீதை வருவேன் என்று அடம் பிடிக்கிறாள், நீயாவது இங்கு இருந்து பரதனுக்கு உஷா துணையாக இருந்து, அவனுக்கு ரொம்ப ராஜ்யத்தை ஆழ்வதெல்லாம் புதுசு, அப்ப நீ இருந்து அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், தசரதனையும் பார்த்து கொள்ள வேண்டும், எல்லாம் நீ பார்க்கணும்னு சொல்றார். அப்ப லக்ஷ்மணன் தெரிவித்தான், என்ன ராமா பேச்சு மாறுகிறாயே, முன்னாலேயே என்னை வரலாம் என்று ஒப்புக்கொண்டாயே, இப்போது ஏன் வரக்கூடாது என்று சொல்கிறாய்னு லக்ஷ்மணன் கேட்டான். ராமன் கேட்டார், நான் எப்போது சொன்னேன்? இப்பதான் நீ வரலாமா இல்லையான்னு பேச்சே எடுத்திருக்கோம், இதற்கு முன்னால் அதை பற்றி பேசவில்லை, உன்னை வரலாம் என்று நான் எப்போது அனுமதித்தேன் என்றால், லக்ஷ்மணனுக்கு ஆதிசேஷ அவதாரமோ இல்லையோ காது நன்னா கேட்கும். ராமன் சீதையோடு உள்ள பேசிட்டு இருந்தாரே, அதை அருகில் இருந்த லக்ஷ்மணன் கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போது சீதையிடம், கௌசல்யை நடத்துவது போல் கைகேயும் சுமித்ரையும் நீ நடத்த வேண்டும், பரதனை உனக்கு தம்பியாக நடத்த வேண்டும், சத்ருக்னனை உனக்கு பிள்ளையாக நடத்த வேண்டும்னு சொன்னியே தவிர லக்ஷ்மணனை இப்படி நடத்த வேண்டும் நீ சொல்லலையே. அப்ப நான் கூட வரேன்னு தானே அர்த்தம். முன்னமே நான் வருவதை நீ ஒப்புக்கொண்டு விட்டாய், இப்போது வந்து மாட்டேன் என்று சொல்லாதே. ஆகையால் என்னை அழைத்து செல்ல வேண்டும். அனுஜ்ஞாதஸ்து பவதா பூர்வமேவ யதஸ்மியகம், முன்னாடியே நீ அனுஜ்ஞை, அதற்கான ஒப்புதலை கொடுத்து விட்டாய், இனி முடியாது என்று சொல்லாதே. குருஷ்வமாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்யதே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி, என்னை உனக்கு தொண்டனாக ஏற்றுக்கள். காலை பிடிச்சு கொண்ட சீதையும் ராமனும் நிற்கும் போது ராமனுடைய காலை கெட்டியாக பிடித்து கொண்ட நிபீட்ய ரகுநந்தனஹா, ராமனுடைய திருவடிகளை பிடித்து சீதாமுவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாவிரதம், இருவருடைய திருவடிகளையும் பிடித்து கொண்டு பிரார்த்தித்தான். பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரிசானுஷு ரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்யதே. நீரும் பிராட்டியாருமாக அயோத்தியில் தனிமையையே அனுபவிக்கவில்லை. தசரதனுக்கு
60,000 மனைவிகள், 365 மனைவிகள்னு சொல்றா, 60,000 மனைவிகள்னு சொல்றா. எப்படியோ இருக்கட்டும், 365 மாமியார்கள் இருந்தால் கணவனும் மனைவியும் எப்படி தனிமையில் இருக்க முடியும்? அதனால் ராமனும் சீதையும் முடிவெடுத்து அயோத்தி வேண்டாம், காட்டுக்கு செல்வோம், அங்குதான் தனிமையில் இருக்க முடியும்னு முடிவெடுத்தார்கள். அப்படி பவாம்ஸ்து சகவைதேஹ்யா கிரிசானுஷ ரம்ஸ்யதே, நல்ல மலைகளிலும் அழகான வனங்களிலும் குளங்களிலும் நதிகளிலும் நீங்கள் விளையாடிக் கொண்டு ஆனந்தமாக இருங்கள். அகம் சர்வம் கரிஷ்யாமி, எப்பப்ப என்னென்ன தொண்டு வேணுமோ நீங்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் விழித்துக் கொண்டிருந்தாலும் நான் பார்த்து பார்த்து செய்கிறேன் என்று லக்ஷ்மணன் பிரார்த்தித்தான். பரவானஸ்மி காகுத்ஸ்த त्वयि வருஷசதம் ஸ்திதே ஸ்வயம் து ருச்சிரே தேசே கிரியதாமிதி மாம்வத. நீ இருக்கும் வரை நீ ஆண்டான், நான் தொண்டன், இதை ஒருவராலும் மாற்ற முடியாது. அப்ப நீ ஏவி ஏவி காரியம் கொள்ள வேண்டும். அழைத்து கொண்டு போய் நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோன்னு சொல்லக்கூடாது. லக்ஷ்மணா அந்த கட்டைகளை எடுத்துக்கொண்டு வா, லக்ஷ்மணா இங்கு ஒரு குடிசையை கட்டு, லக்ஷ்மணா புஷ்பங்களை பறித்து வா என்று நீ ஏவ வேண்டும். ஏவி ஏவி என்னிடம் காரியம் கொள்ள வேண்டும் என்று லக்ஷ்மணன் பிரார்த்திக்க ராமன் மறுக்க முடியாமல் சரி நீயும் வா என்று ஏற்றுக்கொண்டார். அனைவருமாக தசரதனிடம் சென்றார்கள். சென்று விடை பெற்றுக் கொள்ளணும் இல்லையோ, அதற்குள்ள ஊருக்கே தெரிஞ்செடுத்து. இங்கேருந்து இவர் புறப்பட்டார்களே, இந்த லக்ஷ்மணன் ராமனுடைய மாளிகையில் இருந்து தசரதனுடைய மாளிகைக்கு செல்வதற்குள் இவர்கள் செல்லும் பொழுதும் ஊர் மக்கள் இருப்பார்களே, அவர்களெல்லாம் இவர்களை பார்த்து அழத் தொடங்கினார்கள். உத்யானானி பரித்யஜ்ய க்ஷேத்ராணிச்ச கிருஹாணிச்ச ஏக துக்க சுகா சமம் அனுகச்சாம தார்மிகம். கைகேயிக்கு இந்த நாடு தானே வேண்டும் என்றால் கவலைப்படாத ராமா, நாங்கள் அனைவரும் உன்னோடு வந்து விடுகிறோம். நாங்கள் புறப்பட்டு விட்டால் அயோத்தி காடாக மாடிவிடும். நீ எங்கு செல்கிறாயோ அங்கு புது நாட்டை நாம தொடங்கிப்போம். இந்த அயோத்தி எதற்கு நமக்கு? இதற்கு இவர்கள் பிறந்த பூமி, வம்சம் வம்சமாக வாழ்ந்த பூமி. நீ புறப்பட்டு செல்கிறாய் என்றால் எங்களுக்கு அது முக்கியம் அல்ல, நாங்களும் வருகிறோம்னு சொன்னார். ராமன் அதெல்லாம் கூடாது, இங்குதான் இருக்க வேண்டும். பரதன் அரசு ஆழ்வதற்கு ராஜ்யம்னு ஒன்று வேணுமே, மக்களே இல்லாமல் எப்படி ராஜ்யம் இருக்கும் என்று சாந்தனப்படுத்தினார். மேலே தசரதம் சென்றார்கள். தசரதனுக்கு அழுகை. சரி போய் வா என்று சொன்னார். கைகேயி இவர்களுக்கு மான் தோல் மர உரி அதை எடுத்துக்கொண்டு கொடுத்தார். இவர்கள் பட்டு வேஷ்டி 10 புடவைனா உடுத்தின்னு இருக்கா, அதையெல்லாம் அவிழ்த்து இந்த மாந்தோல் மர உரியை சாத்திக் கொண்டார்கள். அங்கிருந்து புறப்படும் போது சுமித்ரை லக்ஷ்மணனை பிடித்து நிறுத்தினாள். லக்ஷ்மணா, உனக்கு ஒரே ஒரு அறிவுரை சொல்கிறேன். சிருஷ்டஸ்துவம் வனவாசாய சுனிவிருஷ்ட சுகிருஜனே ராமே பிரமாதம் ஆகாருஷீஹி புத்திர பிராதரி கச்சதி. லக்ஷ்மணா, உன்னை பெற்ற பயனை இப்போதுதான் அடையப் போகிறேன். உன்னை நான் பெற்றதே ராமனுக்கு தொண்டு செய்வதற்கு. சிருஷ்டஸ்துவம் வனவாசாய, நான் உன்னை பெற்றது இந்த வனத்துக்கு செல்வதற்காக. 14 ஆண்டுகள் எந்த குறையும் வராமல் ராமனை நீ பார்த்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு உபதேசம் செய்கிறேன். ராமன் நடக்கும் பொழுது அவனுடைய அழகை மட்டும் தவறிக்கூட கண்டுவிடாதே. பிரமாதம் ஆகாருஷீஹி, கவனக்குறைவாலே ராமன் நடக்கும் அழகை பார்த்து விடாதே. நிற்கும் போது பார், தூங்கும் போது பார். அவன் நடையழகை பார்த்தால் உன்னால் தொண்டு செய்ய முடியாது. அப்படி புத்திர பிராதரி கச்சதி பிரமாதம் ஆகாருஷீஹி. சரி, தாயை விட்டு பிரிகிறாயே என்று வருத்தமா, தசரதனை விட்டு பிரிகிறாயே என்று வருத்தமானால் சொன்னார், ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். ராமனையே தசரதனாக நினைத்துக்கொள், சீதையையே நானாக நினைத்துக்கொள், நீ செல்லக்கூடிய காட்டையே அயோத்தியாக நினைத்துக்கொள். எங்கு சுகமோ எப்படி ஆனந்தம் ஏற்படுமோ அப்படி செல்வாய், எந்த வருத்தத்தையும் வைத்துக் கொள்ளாதே. இந்த ஸ்லோகத்துக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் பல பல அர்த்தங்களை காட்டியுள்ளார்கள். முதல் அர்த்தம், பகவான் உலகுக்கெல்லாம் தந்தை, தாயார் உலகுக்கெல்லாம் தாயார். அப்ப ராமம் தசரதம் வித்தி என்றால் இனி தசரதனை கடவுள் தந்தை என்று மதிக்காதே. ராமன் தான் உலகுக்கே கடவுள், தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். பகவான் தான் உலகுக்கே கடவுள். பிராட்டியார் அகில ஜெகன் மாதரம், உலகத்துக்கே தாய். அப்ப என்னை தாயாக நினைக்காதே, சீதை தான் தாய். ராமனைத்தான் தந்தையாக நினைக்க வேண்டும், தசரதனை நினைக்காதே. ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே எம்மானும் எம்மனையும் என்னை பெற்றொழிந்ததற்பின் அம்மானும் அம்மனையும் அடியேனுக்காகி நின்ன என்று பாடுகிறார். என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னை பெற்றார்கள், சில காலம் அவர்களுக்கு தெரிந்த அளவு வளர்த்தார்கள், அதற்கு மேல் அவர்கள் எனக்கு தாய் தந்தையார்களாக இருக்கவில்லை. என்னை பெற்று ஒழிந்ததற்பின் அவர்களுக்கு என்னை பார்த்து கொள்ள முடியவில்லை, விட்டார்கள். அப்போது அம்மானும்
அம்மனையும் அடியேனுக்காகின தாயாகவும் தந்தையாகவும் அனைத்து உறவுகளுமாக இருந்தவன் பகவான் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்போ பகவான் மகாலட்சுமி என்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தால் ராமம் தசரதம் வித்தி, ராமனையே தசரதனாக நினைத்துக்கொள், என்னையே சீதையாக நினைத்துக்கொள், அயோத்தியாம் அடவியும் வித்தி, கடவுள் எங்க இருக்காரோ அதுதான் நகரம், கடவுள் எங்க இல்லையோ இதுதான் வனம், அப்ப அந்த வனத்தையே நீ அயோத்தியாக நினைத்துக்கொள்னு ஒரு அர்த்தம் சொன்ன. இரண்டாவது அர்த்தம், பொதுவாக சாஸ்திரத்தில் பார்த்தால் ஜேஷ்ட பிராதா பிது சமஹான்னு தெரிவிப்பார்கள். மூத்த அண்ணன் தந்தைக்கு சமமானவன் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அப்ப மூத்த அண்ணன் ராமன் தானே, அப்ப ராமனையே தசரதனான தந்தையாக நினைத்துக்கொள், ராமனுடைய மனைவியே சீதையாகையே நானாக சுமித்ரையாக நினைத்துக்கொள், அவர் எங்கு இருக்கிறாரோ அதையே உன்னுடைய வீடாக நினைத்துக்கொள்னு இரண்டாவது அர்த்தம் சொன்னார். மூன்றாவது ஆச்சரியமாக அர்த்தம் சொன்னார், ராமம் தசரதம் வித்தி, தசரதன் என்ன தவறு செய்தானோ அதையே ராமனும் செய்வான் என்று புரிந்து கொள்னு அர்த்தம் சொல்றார். தசரதன் மனைவியின் பேச்சை கேட்டு கொடுக்கக்கூடியாத வரங்களை கொடுத்தான். அப்ப மனைவி பேச்சை கேட்பது தசரதனுடைய குற்றம். ராமனையும் அதே போல் நினைத்துக்கொள், ராமனும் சீதை இந்த மாயமானை பிடித்துக் கொடு என்று சொல்லும் பொழுது தசரதனைப் போலே மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு செல்வான். இது பின்னால் நடக்கும். ராமம் தசரதம் வித்தி. இப்ப ராமன் உன் தந்தையை விட வேறுபட்டவர் அல்ல, உன் தந்தைக்கு என்ன குணமோ அதேதான் ராமனுக்கும் குணம். மாம் வித்தி ஜனகாத்மஜாம், சீதையை நானாக நினைத்துக் கொள்னால் நான் இப்போது என்ன செய்கிறேன், நீ காட்டுக்கு போகலாமா வேண்டாமா என்று சந்தேகப்பட்டால் நீ பிறந்ததே காட்டுக்கு செல்லத்தான் வற்புறுத்தி அனுப்புகிறேனோ இல்லையோ, அதே போல ராமன் உன்னை அழைக்கும் போது சீதை உன்னை கடுவான வார்த்தைகளை பேசி அனுப்ப பார்ப்பாள். நீ செல்ல மாட்டாய், தனியாக சீதையை விட்டு செல்ல மாட்டேன் என்று சொல்லி பார்ப்பாய். ஆனாலும் சீதை வற்புறுத்தி உன்னை அனுப்புவாள். அப்ப நான் எப்படி வற்புறுத்தினேனோ சீதையும் வற்புறுத்துவாள். தசரதன் எப்படி மனைவி பேச்சை கேட்டாரோ அதே போல ராமனும் மனைவி பேச்சை கேட்பார். அயோத்தியாம் அடவியும் வித்தி. இப்ப அயோத்தியிலிருந்து விட்டு உங்களுக்கு காட்டுக்கு போக வேண்டியிருக்கோ இல்லையோ, அந்த காடும் நிரந்தரமானதுன்னு நினைக்காதே, அந்த காட்டையும் விட்டு நீங்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டும். அப்ப இங்கிருந்து எப்படி புறப்பட தேவைப்பட்டதோ அந்த காட்டிலும் நீங்கள் வசிக்க முடியாது. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம். அவர் 10-15 அர்த்தங்கள் காட்டியுள்ளார். இதை போல ஆச்சரியமான அர்த்தங்கள். சரி, சுமித்ரை உபதேசித்தால் அனைவருமாக புறப்பட்டார்கள். மேலே சென்ற போது அந்த அயோத்தியில் இருந்த மக்கள் அனைவரும் பின்தொடர்ந்து வந்தார்கள். இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். அயோத்தியில் இருந்த மக்கள் ராமனை விட்டு பிரிந்து எங்களால் இருக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டு தொடர்ந்தே வந்தார்கள். 1 நாள் ஆயிற்று, 2 நாள் ஆயிற்று. ராமன் எங்கெல்லாம் செல்கிறானோ மக்கள் அனைவரும் பின்னால் வந்தார்கள். ராமன் பார்த்தார், இது சரி அல்ல, அவர்கள் மறுபடியும் அயோத்திக்கு செல்ல வேண்டும். அவர்களை பேசி மனதை மாற்றி அனுப்புவது என்பது நடக்கவே நடக்காது. ஆகையால் ஒரே வழி பார்த்தார். ஒரு நாள் காலை அவர்கள் எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தான் சீக்கிரமாக எழுந்தார். சுமந்திரனை எழுப்பினார். சுமந்திரா, நீ தேரை எடுத்துக்கொண்டு வடக்கு திசையில் ஒரு முகூர்த்த காலம் தேரை ஓட்டிக்கொண்டு போ, பின்னால் தேரை மறுபடியும் இங்கு கொண்டு வா. இவர்கள் எழுந்ததற்குள் நாம் அந்த தேரில் ஏறி இந்த பக்கமாக சென்று விடுவோம். மக்கள் ராமன் வடக்கே சென்றான் என்று நினைத்து மறுபடியும் அயோத்திக்கே சென்று விட்டார் நினைத்துக் கொள்வார்கள். அவர்கள் அயோத்திக்கு செல்லட்டும், நாம் தனியாக மேலே செல்லலாம். ஒரு சிறு தேரை எடுத்துக்கொள், சத்தமில்லாமல் ஒரு முகூர்த்த காலம் வடக்கே செல், மறுபடியும் இங்கு வா, அதற்கு மேல் நாம் தெற்கே செல்லலாம்னு சொன்னார். சுமந்திரனும் சென்று வந்தான். அனைவருமாக புறப்பட்டு கங்கை கரையை அடைந்தார்கள். சமுத்திர மகிஷீம் கங்காம் சாரச கிரௌஞ்ச நாதிதாம் ஆசசாத மகாபாகு ஸ்ருங்கவேரபுரம் பிரதி. கங்கை கரையிலே ஸ்ருங்கிவேரபுரம் என்கிற ஒரு இடத்தை அடைந்தார்கள். அங்கு ராமனுக்கு உயிர் தோழனான குஹன் இருந்தான். ஆத்ம சமசகா தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்ய ஆத்ம சமசகா. ராமனுக்கு உயிர் தோழனாக குஹன் என்று வேடுவ குலத்தில் பிறந்தவனான ஒருவன், வேடுவர்களுக்கெல்லாம் ராஜாவானவன், அங்கு அரசாண்டு வந்தான். அவன் ஓடி வந்து ராமனுடைய திருவடிகளிலே விழுந்து அவனை அணைத்து கொண்டான். ராமா, உனக்கு அயோத்தி எப்படியோ அதே போல இந்த சிங்கபேரபுரத்தை நினைத்துக்கொள், உனக்கு என்ன வேண்டுமோ நான் செய்கிறேன் என்று சொன்னான். ஆழ்வார் தெரிவிக்கிறார், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழமான் மடநோக்கி ஒந்தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு. ராமன் என்னென்னலாம் பண்ணார். அவன் தாழ்ந்தவன் ஒல்லியோ, ஒரு வேடுவன். ராமன் எவ்வளவு பெரியவர்,
வந்தவுடன் ஏழை, அவனுக்கு நல்ல ஒரு செல்வமோ நல்ல நடத்தையோ கிடையாது. ஏதலன், ஞானமும் கிடையாது. கீழ்மகன், உயர்ந்த குடியில் பிறக்கவும் இல்லை, வேடனாக பிறந்தான். அப்ப பிறப்பாலோ அறிவாலோ நடத்தையாலோ எந்த ஒரு ஏற்றமும் கிடையாது. குஹனுக்கு பசி எடுத்தால் தாயினிடத்தில் சென்று சாப்பாடு போடுன்னு கேட்கணுமோ இல்லையோ, கத்தி எடுத்து காட்டி சோறு போடுறியா குத்திடுட்டுமான்னு கேட்பாராம். அப்பேற்பட்ட ஆச்சாரசீலன் அந்த குஹன். அப்ப ஆச்சாரம் இல்லை, ஞானம் இல்லை, உயர்ந்த குலத்தில் பிறப்பும் இல்லை, ஏழை, ஏதலன், கீழ்மகன் என்றாது. இது எதையுமே பகவான் பார்க்கவில்லை. இது எதையும் பொருட்படுத்தாமல் என்றாது. அவன் ஏழை என்று ராமன் நினைக்கவில்லை, ஏதலன் என்று நினைக்கவில்லை, கீழ்மகன் என்று நினைக்கவில்லை. கீழ்மகன் என்றாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து, முதலிலே தான் அவனுக்கு அருள் புரிந்தான். மாழமான் மடநோக்கி சீதையை பார்த்து, இவள் உன் தோழி, இனிமே குஹனே இவளும் உனக்கு தோழின்னு சொன்னார். உம்பி எம்பி, லக்ஷ்மணன் இருக்கானே என் தம்பி, அவன் இனிமேல் உனக்கும் தம்பி, சீதை உனக்கும் தோழி, அந்த லக்ஷ்மணன் உனக்கும் தம்பி, உகந்து தோழன் நீ எனக்கு, நீ எனக்கும் தோழன் என்று ராமன் பரிமாறினார். இந்த வார்த்தையை திருமங்கையாழ்வார் கேட்டாராம். கேட்டவுடனேதான் நாமும் பகவானை பற்றலாம்னு அவருக்கு நிச்சயமே வந்ததாம். அப்படி இருந்த திருவரங்கத்தம்மானே என்று ஸ்ரீரங்கத்தை பற்றி ஆழ்வார் இந்த இடத்தில் பாடுகிறார். அப்படி ஏழைன்னு பார்க்கவில்லை, ஏதலன்னு பார்க்கவில்லை, கீழ்மகன்னு பார்க்கவில்லை. இது ஒரு பொருள் சொன்ன. மற்றொரு பொருள், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றாது அப்படின்னால் ராமன் இதை பார்க்கவில்லைன்னு பொருள் அல்ல. குஹன் வந்து ராமன் திருவடிகளில் விழுந்தவுடன் தன்னிடத்தில் இருக்கும் குறைகளை அவன் சொல்லணுமோ இல்லையோ. ஒருவன் சரணாகதி செய்யும் பொழுது தன்னிடத்தில் உள்ள பாபங்களை வெளிச்சமாக சொல்லிவிட வேண்டும். எப்படி மருத்துவர்கிட்ட எதையும் வியாதியை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாளோ, அதே போல பகவானிடத்தில் நான் பாபம் செய்தவன், என்னிடத்தில் எந்த நன்மைகளும் இல்லை, ஆனால் நீதான் முக்தி கொடுக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறோம். இதுதான் சரணாகதி என்பது. அப்ப என்னுடைய குற்றங்களை நான் எடுத்து சொல்லணுமோ இல்லையோ. அப்ப குஹன் வந்தவுடன் ராமன் திருவடிகளில் விழுந்து நான் ஏழை, நான் ஏதலன், நான் கீழ்மகன் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவன் எதுவுமே சொல்லவில்லை. அப்ப ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றாது இறங்கி என்றால், இப்படி குஹன் சொல்லாத போதும் பகவான் இறங்கினார். முதலர்த்தம் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று தான் பார்க்காமல் பகவான் அருளினார்னு பொருள். இரண்டாவது, அவன் வந்து ஏழை என்று சொல்லிக் கொள்ளாத போதும், ஏதலன் என்று சொல்லிக் கொள்ளாத போதும், கீழ்மகன் என்று சொல்லிக் கொள்ளாத போதும் ராமன் ஏற்றுக்கொண்டார். அப்ப தன்னுடைய சௌஷீல்யம், மகதா மந்தைசக நீரந்திரேன சம்ஸ்லேஷ ஸ்வபாவா, பெரியோர்கள் சிறியவர்கள் தாழ்ந்தவர்களோடு வேற்றுமை பார்க்காமல் கலக்கர குணம் இருக்கே, அதைத்தான் குஹனுக்கு காட்டினான் ராமன். அவனையும் நண்பனாக தம்பியாகவே ஏற்றுக்கொண்டான். நின்னொடும் ஐவரானோம், குஹனோடு சேர்ந்து ஐவராக ஆனார்கள். அப்படி குஹ சக்கியத்தை, அந்த ராஜ்யத்தை விட்டு பிரிந்த ராமன் முதலில் ஏற்றுக்கொண்டது தம்பியாக குஹனை. தாமன் பாசுரத்தில் தெரிவிக்கிறார், தசரதன் தன்னுடைய வாக்கை காப்பாற்றுவதற்காக எங்களை காட்டுக்கு அனுப்பவில்லை. 60,000 ஆண்டுகள் புத்திரன்கள் இல்லாமல் இருந்தார் இல்லையோ. 4 பிள்ளைகள் அவருக்கு போரவில்லை. அதனால் ராமா நீ காட்டுக்கு சென்று எனக்கு இன்னும் 3 பிள்ளைகளை தேடிக்கொண்டு வான்னு அனுப்பினார். அதில் முதல் பிள்ளையாகத்தான் குஹனை எடுத்துக்கொண்டாராம். அடுத்தது சுக்ரீவன், அடுத்த விபீஷணன் மேலே ஆக போகிறது. அப்படி சௌஷீல்யம், மேலே தலைக்கு மேலே போற வெள்ளம், அதற்குள் சென்றால் வெளியே வர முடியாது என்று ஆழ்வார்கள் தெரிவிப்பது. அந்த குணத்தை குஹனிடத்தில் காட்டினான். இன்று இரவு முழுவதும் குஹனுடைய தலையிலே ராமன் காலை வைத்துக்கொண்டு இருக்கட்டும். நாளைய தினம் மேலே ராமச்சரித்திரம் என்ன, எப்படி கதை சென்றது என்று பார்ப்போம். அனைவரும் வந்து சேரும்படி பிரார்த்தித்து அமைகிறேன். சற்று காலம் அதிகமாக ஆகிவிட்டது, அதற்கும் மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். தேனும் தினை மாவும் எடுத்து வந்திருக்கிறார்கள். குஹ சக்கியமானபடியால் பகவானுக்கு கண்டருள பண்ணப்படும். அதற்கு பின்னால் ஹாரதியும் நடக்கும். அதில் அன்வயித்து விட்டு அனைவரும் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.